4 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதனைகளை செய்து. சார் ஒரு சந்தேகம். ஏண்டம்பி உனக்கு என்ன மனசு சரியில்லையா? பொற்காலம் படம் பார்த்தீங்களா? இல்லை சார், பார்க்கல சார். இப்போ பொற்காலம்ன்றீங்க, இது சார் அப்படி சொல்லணும்னா நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் சார். ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு கொடுக்கவே இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா சார் கடுப்பேத்துறாரு. தெரியல. சென்னை முழுக்க பரவலான மழை. அப்படி சொல்லாத. நுங்கும் பக்கத்துல எவ்வளோ, மீனும் பக்கத்துல எவ்வளோ? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, குவார்டருக்கு 10 ரூபா, ஆஃபுக்கு 10 ரூபா, ஃபுல்லுக்கு 10 ரூபா. ஒரு நாளைக்கு இதுவே ஒரு 10 கோடி. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? எல்லா வேலையும் அவன் தாண்டா செய்ய வேண்டியிருக்கு. யாரா என்ன தாண்டா சொல்றேன் வந்துரும். அப்ப 30 நாளைக்கு இது என்னாச்சு, 30 கோடி வந்துரும். வருஷத்துக்கு எவ்வளவு வரும் இப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க. 300 கோடி கணக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. கணக்கு பதில் சொல்லுங்க. என்ன அது வாங்குறதே இல்ல, வாங்குறதே இல்ல. யார் வாங்குறா? சரி, என்னவோ 10 ரூபா வாங்கினது அதெல்லாம் கிடையாது. அவன் ஏதாவது இல்ல டிப்ஸ் வாங்கினானா அதுக்கு நாங்க பொறுப்பாங்க. சரி மாமா, டிப்ஸ் வாங்கினா நாங்க பொறுப்பா? நான் கேக்குறேன் உங்க ஒப்பன் கடன் வாங்கினதுக்கு நான் எதுக்கு காசு கட்டணும்? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இன்னொரு சோங் இருக்கு. நீ எதுக்கு வட்டி கொடுக்குற? உன்கிட்ட யாரும் வந்து கேட்டா? வரி வாங்குறதா யார் வாங்குறீங்க? நீங்க சம்பாதிச்சு உழைச்சு கட்டுறீங்களா சார்? 1000 ரூபாய் கொடுக்கறது பெருமை, 1 லட்ச ரூபாய் நீங்க வந்து ஏமாத்துறது உங்களுக்கு அது கேவலம். 1 லட்சமா சார்? அவர் ஏதோ வாயில வந்தது விடுறாரு. அது என்ன புரியாது? கசகசா தான். கசகசா இல்ல, கிஸ்கிஸ்தானா ஏதோ ஒரு மாநிலம். அந்த மாநிலம் தனியா பிரிஞ்சு போயிருக்கு. கசகஸ்தான் ஒரு மாநிலம். முதலமைச்சர் அவர்கள் ஊர்வலமா வார் விஷயமா வாக்கிங் போனாரு. அவ்வளவுதான். இது கரெக்டான சொல். சரி, அவர் என்ன கலெக்டராரு? கையை கொடுங்க என் முதல்ல கொடுங்களேன். நீங்க அருமை தோழா, அண்ணி தெரிக்குது. நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் 4 ஆண்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கூட இப்படி மூச்சு முட்டை பேச மாட்டாரு. ஸ்டாலின் அடிச்சுல போய் இப்படி குஜராத்ல அத்தனை பேர் செத்தாங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. ஏங்க இதுல நான் வந்து ஐயாக்கு தாங்க சும்மா ஓடவே மாட்டேன். 24 மணி நேரம் தண்ணி கிடைக்குதுங்க. வீட தட்டி எந்த நேரம் போனாலும் தண்ணி வாங்கலாம். கண்ணுக்குட்டி தட்டி சூப்பர். கண்ணுக்குட்டி பண்ணுக்குட்டி நீங்க எல்லாம் தண்ணி சாப்பிட்டுட்டு தான் வந்து உட்காந்து பேசுறீங்களோ? என் தானை தலைவர், எங்கள் ஐயாவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் எழுதிய கதை இது. கரும்பு முடிச்சவங்களா அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்குல இருக்கு. பொண்ணுகிட்ட போனது, பெத்த பொண்ணுகிட்ட இப்படி போய் இருந்தாங்கன்னு கதை எழுதிருக்காங்க. அப்போ இந்த புத்தகத்துக்கு தான் லியோனிய தலைவரா போட்டிருக்காங்களா? பாடநூல் கழகம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான புத்தகங்கள் இது மேல வரணும்னு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட் வித் சிபி நவீன், எடிட்டர், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்திப்புங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு 4 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை கொடுத்த திமுக அரசை பற்றிய கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை நம்ம இங்கே பேச போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கும் அத்தனை முக்கிய நபர்களுக்கும் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் சார்பாக என்னோட நன்றிகளை தெரிவித்து ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம். சார் ஜென்ரலாக என்னோட கேள்வியை நான் முன் வச்சிட்றேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். சார் 4 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதனைகளை செய்து. சார் ஒரு சந்தேகம். அந்த பொற்காலம் படம் பார்த்தீங்களா? இல்லை சார், பார்க்கல சார். இப்போ பொற்காலம்ன்றீங்க, இது சார் அப்படி சொல்லணும்னா நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்க சார். எப்படி சார்? ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆமாம் சார். ஓகே. 4 ஆண்டு கால பொறுக்கிகால நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இல்லை சார், அது நீங்கள் சொல்லுங்கள், நான் கேள்வியை முடிச்சிடுறேன். 4 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை தந்த திமுக அரசு அதை தந்துவிட்டு வெற்றிகரமாக ஒரு பெரும் விழாவை, ஒரு சூப்பர் ஃபங்க்ஷனையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை பற்றிய இன்னும் விவரங்கள் என்ன அவங்க பொற்காட்சி கொடுத்தாங்க, மக்கள் அதனால் எவ்வளோ பயனடைச்சிருக்காங்கன்னு பேசுறதுக்காக காமாட்சி நாயுடு இருக்காங்க. அது எதிர்க்கிறாங்களா அதுக்காக பேச நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. உங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் சார். சொல்லுங்கள் சார், கருத்தை இப்போ சொல்லுங்கள். 4 வருஷ பொறுக்கிகளாக இங்கே எவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்காங்களோ. நான் கடைக்கு பேசணும், நான் இழுத்து பிடிச்சா அறுத்து பிடியும் பார்த்துக்க. என்ன பேசுற? கரிகல்ல கத்திரிக்கான்னு கரிகல்ல வேலை செய்றீங்களா? இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, மரியாதையா பேசு. நீங்க பாரு, இல்ல முதல்ல ஐயா மரியாதை கத்துக்கோ. ஐயா அவர் உங்களுக்கு
ஒன்றும் தப்பா சொல்லலையா. என்ன பொறுக்கின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? பொறுக்கின்றது நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை உங்களுக்கு இருக்கலாம், இல்லையா? எங்களுக்கு அது நல்ல எப்படி வார்த்தை தெரியுமா? இல்ல. இப்போ ஒரு 50 பழம் இருக்கு, அதில் ஒரு 4 பழங்களை பொறுக்கி எடுக்கிறாங்கல்ல. நல்ல பழங்களை தேர்ந்தெடுப்பது பொறுக்கி எடுப்பது. நீங்க ஏன் தப்பா நினைச்சுக்கிறீங்க? சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படும், புரிஞ்சுக்கோங்க. இங்க இந்த பொதுவா பொறுக்கினா நல்லது. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களையும் அமைச்சர் இல்லையா? பொதுவா பொறுக்கி யார சொல்றேனே தெரியல. நான் ஞானசேகரன் போல பொறுக்கி எடுக்கப்பட்ட நீங்க ஞானசேகரன் பேரை சொல்லல, சொல்லவில்லை சார். அது நீங்க அவன் எங்க கட்சிக்காரன் இல்ல, அவன் எங்க கட்சிக்காரன் இல்ல, புரிஞ்சுக்கோங்க சார். பொறுக்கி என்பது ஒரு நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறவன் தான் சார் பொறுக்கி இருக்கும். அதனால நீங்க எல்லாம் பொறுக்கி தாங்க ஐயா. மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா. ஆமா பொறுக்கிதான். நீங்க பொறுக்கிங்கிறதுனால என்னையும் பொறுக்கிங்கன்னு சொல்றீங்க. நான் நல்ல பொருளை தேர்ந்தெடுக்கிறேன். நல்ல பொருளை தேர்ந்தெடுப்பீங்க. பேச்சு வழக்கு எல்லாமே பொறுக்கித்தனமா தானே இருக்கு. நீங்க பாருங்களேன், பொறுக்கிறவனே பொசுக்குன்னு உங்களுக்கே முந்திரு பாரு, தெரியல. ஐயா இருங்க, நான் பொதுவான நபர்களை பாரு, யாராக இருந்தாலும் ஒரு பழமொழி இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, குற்றமே இழைத்திருந்தாலும் கூட அவங்கள நம்ம வந்து ஒரு மென்மையான சொற்களால தான் ஒத்துக்கொள்கிறீர்கள். என்ன குற்றம் இழைத்திருந்தால் கூட, இழைத்திருந்தால் கூட உங்களை வந்து திரு மதிப்புக்குரிய திருடர் அப்படி சொல்லணும். அப்படிங்களா? திருடர் திருடர் அந்த டர் விட்டுட்டோம். எனக்கு சரி, உங்களை எல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு வார்த்தை இல்ல. தமிழ் ஆங்கிலத்துல பேசுங்க, தெலுங்குலையும் பேசலாம், ஆங்கிலத்துல பேசலாம், இடியட்னு சொல்லலாம். சார் நீங்க சாதனையை பத்தி சொல்லுங்க சார். என்ன சார் சாதனை பத்தி சொல்லுங்க. அப்ப நிகழ்ச்சி முடிச்சிடலாம். திமுக சாதனை பத்தி பேசுனா பேசாம நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். என்ன இருக்கு சாதனை? நான் வேணா சொல்றேன்னா ஒண்ணு சொல்றேன் சார். திமுக ஆட்சியில எவ்வளவு பெரிய பொறுக்கிகள் இங்க வந்து வலம் வந்தார்கள், இவர்கள் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறவங்க தான் மெயினான குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க பொள்ளாச்சி வழக்குல முந்திக்கிட்டு வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறீங்க, நாங்க தான் ஏதோ அதை கிழிச்சோம் வாங்கி கொடுத்தோன்ற மாதிரி. ஆனா அதே ஞானசேகரன் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு துப்பற்று போயிட்டு சும்மா டைலாக், வெத்து விளம்பரம் டைலாக். அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது அந்த பெண்கள் கதறல் உங்களுக்கு காதில் கேட்கலையான்னு. இங்கே பச்சை குழந்தை அழுதுச்சே, அதெல்லாம் கேட்டிருந்தா செருப்பு கழட்டி அடித்து மூச்சந்தில் நிற்க வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். ஆனால் ஒரு அரசாங்கம் அமைதியாக கடந்து போண்டு பொற்கால ஆட்சின்றீங்க. விவசாயம் நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை தேடி சிப்காட்டுக்காகவும் பரந்தூருக்காகவும் எடுத்து கொடுத்து கொண்டு கையெழுத்து போட்டு உட்காந்துருக்கீங்க. ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பன் கையெழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில் மாற்றுத்தினால வரைக்கும் போராடிக்கிட்டு கிடக்கிறான். இது ஒரு ஆட்சி, இது ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் எப்போ பாரு கலைஞர் 100 கலைஞர் ஊர் நிகழ்ச்சி நடத்த வேண்டியது. இதில் 10ஆவதுக்கு வந்து கலைஞர் சமாதியை பார்ப்பதற்கு ஒருத்தர் வந்தாராம், ஏதோ பெட்ரோல் ஏதோ மண்ணெண்ணை வெடிக்கொண்டு வீசிட்டாங்களாம். இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் எங்கே கவர்னர் மாளிகையில் வீசுகிறாங்க, உங்கள் இடத்துல வீசுகிறாங்க, என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அதுக்கு தான் மண்ணெண்ணெயை தடை பண்ணுறதுக்கா இப்போ யோசிச்சுங்கிறாங்க. ரேஷன் கார்டில் 2000 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க தெரியுங்களா? 50 ml மண்ணெண்ணெயை தடை பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லைல்ல. அந்த மாதிரி அடுத்து பெட்ரோல் கொண்டு போட்டாங்கன்னு வச்சுங்க, பெட்ரோலையும் தடை பண்ணிட்டு எல்லாம் கரண்ட்டில் போங்கடா. ஓகே, சோத்துண்டு தூக்கி அடிச்சா அதுலேயும் மண்ணு போட்ட வேண்டியது தான் போட்டிருக்காங்க சார். அதுதான் விவசாய நிலத்தில் வந்து கையை வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்ட ஒரு கதை. ஐயா காமாட்சி ஐயாவை பற்றி எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இவ்வளோ பெரிய மூத்த அரசியல் அனுபவம் மிக்க ஒரு நபர் வந்து இந்த முட்டாள்தனமாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த திமுகவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது உள்ளபடி எனக்கு வருத்தமாக இருக்குது ஐயா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஆளுமை என்ன, நீங்கள் எவ்வளோ நபர்களோடு பயணப்பட்டிருக்கிறீங்க, மூப்பனார்லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பிரதமர்களை பார்த்து சந்தித்த நபர்கள் வந்து இப்படி தற்குறித்தனமாக வந்து மக்களுடைய வலியும் மொழியும் புரியாத நபரோடு. அது எப்படி தெரியுமா சார், மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு ஏடிஎம்மில் வாட்ச்மேன் ஆகிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி யார் சார் ஏடிஎம்மில் வேலை பார்க்குறவர்? யார் ஏடிஎம்மில் வேலை பார்க்குறவர்? இப்போது அதாங்க பெரிய ராணுவம் வந்து பார்டர்ல இருந்து துப்பாக்கி வந்துட்டு புரிஞ்சிருச்சு. யாரை குறிப்பிட்டு நீங்கள் ஐயா மாதிரி ஆட்கள் தான் சொல்றாங்க. ஏடிஎம்ல எது தெரியுங்களா? திமுககாரன் தான். எல்லா பணத்தையும் சுற்றி அவங்கள்ட்ட இருக்கும், பணம் மட்டும் அவங்கள்ட்ட மட்டும் தான் இருக்கும். அங்கே உள்ள ஏடிஎம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ உறுதுணையாக நின்று கொண்டு பேசுவதுன்றது உள்ளபடி ரொம்ப வருத்தமாக இருக்கு ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ இவர் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களா சாதனையை பற்றி சொல்லுங்கள் சார். இவர் கேட்டால் சாதனையை பற்றி சொல்லுங்கன்னா அவர் வேதனையை சொல்கிறாரு. நீங்கள் சாதனையை பற்றி சொல்லுங்க சார். அவரை சாதனையை பற்றி வேதனையை சொல்கிறாரு, நீங்கள் சாதனையை பற்றி சொல்லுங்கள். சாதனையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறதே சாதனை தாங்க.
உங்களை இங்க எல்லாம் உட்காத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு டிபேட்டை எடுக்கிற அளவுக்கு இந்த ஆமா அரசு காமாட்சி ஐயா ஆட்சி வந்த பிறகு நம்ம உட்காந்து பேசணும், அனுபவிச்சு- அதுக்கு முன்னாடி நின்னு பேசணும். நின்று பேசுங்க, உட்காந்து பேசுங்க, படுத்து பேசுங்க, தூங்கிக்கிட்டே ஓ பேசுங்க, அந்த தூங்காம பேசுங்க. படுத்து அதை பத்தி பேசுங்க எங்களுக்கு ஐயா என்ன? படுத்து இல்ல அந்த பேசணும். பொன்முடி சொன்னாரு அதை சொல்றீங்களா? பாரு, நின்னு பேசுங்க படுத்து பேசுங்க இந்த பொன்முடி ஏதோ ஐயோ, சைவம் பட்டையா வைணவம், நாம அப்போ. நீங்க அந்த மாதிரி பாரு, இந்த தேவையில்லாத சேனல்ல topic நாகரிகமா இருக்கணும். ஆமா, நானும் ஆமா. கொஞ்சம் இந்த 2 நாளா நாகரிகமான வார்த்தைகளை அதுக்கு முன்னாடி அப்படி அதுக்கு முன்னாடி ரெண்டு ரொம்ப நாளைக்கு நாள் முன்னாடி- தான் நாகரிகம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி சார், அஹ், 2 நாளைக்கு முன்னாடி அநாகரிகம். 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வாடையா இருந்தது, அவ்வளவுதான். இப்ப வாடை இல்ல, இப்ப வெயில் அடிக்குது இல்ல. ஆமா, ஏன்னா 12 மணி ஆகல. சரி, சாதனையை பத்தி சொல்லுங்க சார். சாதனை என்ன சார்? சாதனை எங்க அரசு செய்யாத சாதனை என்ன? அதான் சொல்லுங்க. எல்லாமே சாதனை தான். என்ன இங்க பாருங்க, இலவச பஸ், இலவசமா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கா? குழந்தைகளுக்கு இல்ல, பெண்களுக்கு. இலவச பெண்களுக்கு இலவச பஸ். பொன்முடி ஓசி சொன்னாரு அந்த bus அதை தானே கிடக்குறான். சார்? சரி, சரியா? சரி. இலவச பஸ். அப்புறம் அந்த 1000 ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய். பசங்களுக்கு 1000, அதுக்கு பசங்களுக்கு 1000, பொண்ணுகளுக்கு 1000. அப்புறம் அப்புறம் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்துல முட்டை போடுறது முட்டை அப்பயே போட்டாரு. போட்டாச்சு. கருணாநிதி. இப்ப இல்ல அது முட்டை இவங்க வழி வந்து போட்டுட்டு போடுற முட்டை. இல்ல சார், அவர் சாதனைகளை சொல்லிட்டு இல்ல சார் நான் சொல்றது இவங்க வழி வந்த முட்டைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க வழி வந்தா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட சாலைகள் பராமரிக்கப்பட்டு, சாலைகள் புது சாலைகள் போடப்பட்டு, என்ன சாலை? வெளிவட்டார சாலைகள் ஏறக்குறைய 1,12,000 எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் நம்ம எல்லாம் மாட்டு வண்டில போனோம். 1,12,000 அவுட் சாலைகள். ரிங்கர் எல்லாம் அதாவது போட்டு அவர் போட்டதெல்லாம் இந்த NH மாதிரி பெரிய பெரிய சாலைகள் தான் போட்டாங்களே தவிர கிராமப்புற சாலைகள் எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் ஒரு யூனியன் எடுத்து ஒவ்வொரு யூனியனுக்கும் 100 சாலைகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய அத்தனை யூனியன் எல்லாரும் பாத்துக்கிறாங்க. பார்க்கட்டுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த ஒவ்வொரு யூனியன் நான் பேசிட்டேன். ஏன்னா என்னுடைய மருமகன் தான் அந்த இதில் ஐயா, அதுல என்ன? ஐயா இதெல்லாம் யார் ஐயா உங்களுக்கு சொன்னது? எது? நான் தான் சொல்றேன். மெஸ்மரிசம் பண்ணி ஆமா, காமாட்சி நீங்க வெளியில போனா இதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் இது யாரும் மண்டையில- எனக்கு சொல்ல மண்டையில வேண்டிய யாரும் ஏத்தி அவசியம் இல்லை. விட்டாங்களா? எனக்கு வந்து ரிப்போர்ட் கிடைக்குது இல்லை. சொல்லுங்க எனக்கு சாலை போட்டது. அதுதாங்க, சாலைகள் வந்து ஒவ்வொரு யூனியன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடிய சரி ஐயா, ஒரே ஒரு யூனியன்ல கேள்வி. வரக்கூடிய இவ்வளவு சாதனை சாலை- சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? இல்ல நீங்க செஞ்சிருக்கிறதெல்லாம் சாதனை நான் ஒத்துக்கிறேன். இவ்வளோத்தையும் நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய நிலவளம் மேன் பவரை யூஸ் பண்ணி இங்க இருக்க பொருளாதாரத்தை மேம்படுத்தி அந்த லாபத்துல போட்டீங்களா, கடன் வாங்கி செஞ்சீங்களா? கடன் வாங்கி செஞ்சுட்டு துப்பு இல்லாம பேசலாமா? இதை இந்த இங்க பாரு, இருக்கக்கூடிய மேன் பவரை துப்பாவது, வச்சு யூஸ் பண்றது. எச்சியலாவது. இந்த பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம பண்ணியிருக்கிறது வந்து குறைஞ்சபட்சம் பண்ணிருக்கிறது. 1,00,000 கோடி வந்து நம்ம இங்க வந்து இப்ப கடன் வாங்கி வெளிநாட்டுல இருந்து பணங்களை கொண்டுட்டு வந்து இங்க இல்ல தொழில்துறை சார், அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணீங்களா, இல்ல கடன் இதுக்கு வாங்கி. முன்னாடி போன ஆட்சியை விட இந்த ஆட்சி பல மடங்கு கடனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு இங்க கேக்குறாரு. அதுக்கு ஆமா இல்லன்னா பதில் இங்க சொல்லுங்க. பாருங்க, ஒரு விஷயம் எதையாவது சொல்லாதீங்க சார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. போன ஆட்சியில வந்து எதையுமே வந்து நிறைவா பண்ணாம அப்படியே அரையும் குறையுமா விட்டுட்டு போயிட்டானுங்க. சரி, நீங்க அவங்க தான் டெண்டர் மொத்தமா கொடுத்து- மொட்டை அடிச்சிட்டீங்களா? இருமையா, சும்மா மொத்தமா ஓவரா முடிச்சிங்களா? கொளுத்துறீங்க. டெண்டர் கொடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. டெண்டருக்கு கட்டிங் கமிஷனை வாங்கிட்டு டெண்டரை Tender coconut போயாச்சு. அதுக்கப்புறம் tender ஒர்க்கை coconut. முடிச்சது வந்து இந்த அரசு தான். அந்த ஒர்க்கை அதான் நீங்க புதுசா ப்ராஜெக்ட் போட்டு பேமெண்ட் கொடுத்தது, பேமெண்ட் கொடுக்கறது எல்லாம் இந்த அரசு பேமெண்ட் கொடுத்துருக்கு. 200 ரூபா தானே அப்ப பேமெண்ட்? அவரு- 200 ரூபா தானே? லூசாயா நீ? அவர் என்ன முக்கியமா நீ என்ன கருத்து லூசா? சொல்றாரு. ஏன் நான் பேசிட்டு இருக்கும் போதே இடம் மறிச்சு நீ இந்த இல்ல, இல்ல, மாதிரி நீங்க payment- பேசுங்க. இல்ல சார், இல்ல இல்ல சார், ஒரே சந்தேகம். பேமெண்ட்னா 200 ரூபா தானே வழக்கமா கொடுப்பீங்க திமுக அவர் சார்பா? வேற நான் ஏதோ கேட்டேன். வச்சிட்டு இருக்காரு சார், நீங்க சொல்லுங்க. சார் இதெல்லாம் கருத்துன்னா அப்ப உண்மையிலே கருத்துல என்ன ஆகுது? ஆகையினால இது இந்த மாதிரி பணங்கள் நிறைய இப்ப ஒர்க்கு வந்து அவங்க ஐயா, எல்லாமே பத்தாம் பொதுவா ஐயா. நான் என்ன தெரியுமா கேட்டேன்? பத்தாம் கடைசி வருஷத்துல நான் என்ன தெரியுமா கேட்டேன் சார்? நீங்க என்ன சாதனைன்னு நீங்க- கேட்டீங்க. இல்ல. அப்புறம் நீங்க வந்து ஏதோ டெண்டர் ஃபார்மாலிட்டியை பத்தி இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆமா, எல்லாம் இந்த நான் பணம் போன- தாங்க, இல்ல, பணம். ஐயா. நான் சொன்ன என்ன தெளிவா கடன் வாங்கி பண்ணது உண்மையா இல்லையா? சார் ஏங்க அதான் கண்ணாடி போல இருக்குது. ஏற்கனவே 4 தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை அதிகரிச்சிருக்கா இல்லையா சார்? ஏங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க அது சார். உண்மைதானுங்க. கடன் சுமை இல்லைன்னு யாரு சொல்ல முடியும்? அதிகரிச்சிருக்கா? ஆமா, அதிகரிச்சிருக்கு. ஏன் அதிகரிச்சிருக்கு? ஏன் அதிகரிச்சுங்கிறது தான் சொல்ல வர்றேன். என்ன சொல்றீங்க? என்ன டெண்டரை கொடுத்துட்டு அந்த ஆளு காலத்துல நமக்கு கிட்டத்தட்ட 4,00,000 கோடி கடனை வச்சுட்டு அவரு போயிட்டாரு. யாரு சார்? யாரு? உங்க ஐத்தமையன்
சரியா? ஐத்தம்மை. ஆமா, உங்க ஐத்தமையம் தான். ஆகையினால அதுக்கப்புறம் இந்த டெண்டர் கொடுத்தது வச்சது அதிலே நாங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நாங்க கடன் வாங்கி தான் அந்த அமௌண்ட் பில் செட்டில்மெண்ட். சரி அதை பில் செட்டில்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி வந்து வட்டி கட்டி இருக்கோம். சரி 5 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டி இருக்கோம். சரி. இது கட்டினது போக இப்ப நாங்க ஒரு 3 லட்சம் கோடி வாங்கி தான் சும்மா லைட்டா ஒரு டீசல் 3 லட்சம் கோடி வாங்கி தான் இப்ப அந்த கிராமப்புற சாலைகள் அது இதெல்லாம் பண்ணியிருக்கோம். சரி. இவர் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்றாரு. எந்த வழியில தமிழ்நாட்டுல ஜென்ரேட் பண்ண முடியும்? நான் சொல்றேன். இருங்க சார், நல்ல ஒரு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 2 முறை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொரோனா காலத்துல தான் ஆட்சிக்கு வந்தோம். சரி. ஓராண்டு காலம் கொரோனா போச்சு. சரி. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு புயல் பாதிப்பு வந்தது. 3 இங்க சென்னை, அதே ஐயா, மாதிரி தூத்துக்குடி. வைரஸோட வைரஸா வந்தீங்களா? இந்த வைரஸோட வைரஸா வந்திருக்கீங்க. சும்மா இரியா. 2 முறை வந்தது. ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு சார், கொடுக்கவே சார், இல்ல. சார் நான் என்ன சொல்றேன்னா சார் கடுப்பேத்துறாரு. கடுப்பேத்துறாரு. நான் என்ன என்ன சொல்றேன்? கடுப்பேத்துறான்? நான் என்னங்க இருங்க, கடுப்பேத்துறான்? நான் என்ன சும்மா. சொல்றேன்? சென்னை முழுக்க பரவலான மழை அப்படி சொல்லாத. நுங்கும் பக்கத்துல எவ்வளவு, மீனும் பக்கத்துல எவ்வளவு, அதை சொல்லுங்க. நீங்க இங்க பாருங்க. எனக்கு ஒரு ஏங்க, கேள்வி இருக்கு. சென்னை இருங்க வந்து சார், தத்தளிச்சுக்கிட்டு இருந்ததா நீங்க இல்லையா? இல்ல. மனசாட்சியோட பேசுங்க சரி, ஐயா. நான் பேசுறேன். உங்க ஆட்சியை தத்தளிச்சது. ஜெனரேட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. நாங்க ஜெனரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு திரு பிடிஆர் அவர்கள், சபரீஷன் அவர்களும், டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களும் எவ்வளவு ஜெனரேட் பண்ணாலும் ஒரு ஆடியோ விட்டாரா? அவங்க எவ்வளவு ஜெனரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊழல் ஆடியோ விட்டாரா? அவர் விட்டாருன்னு சொல்றதே தப்புங்க. அவர் அது பேசினாரா? டோல் பண்ணது. சரி, அவர் நீங்க பேசிட்டாரு, இங்க அவர் தெரியாம எடுத்து போட்டாங்க. இங்க அவர் பேசலைங்க. அவங்க வந்து சரி, நான் கேள்வியை பேசுறதா முடிச்சிடுறேன். அவர் கேள்வியை முடிச்சிடுறேன். திரு பிடிஆர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதா வெளியே வந்த வீடியோ, அந்த படத்தை போய் ஜென்ரேட் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வந்து இத்தனை லட்சம் கோடி ஊழல், 1000 கோடி ஊழல் இருக்கு, அந்த படத்தை போய் ஜென்ரேட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் மட்டும் ஜென்ரேட் பண்ணாங்க? சார் எனக்கு இதெல்லாம் இல்ல. ரொம்ப இல்ல, சிம்பிள். ஐயா, ஐயா, ஒரு நான் ரொம்ப சிம்பிளா ஏய், முடிச்சேன். கேள்வி என்ன பார்த்து கேட்கணும். நீ என்னத்துக்கு முந்திரி விட்ட மாதிரி 2 இல்ல, பேரும் இல்ல. சொல்றீங்க? இது வந்துங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க தான் சொன்னாங்களே தவிர ஆ. இதெல்லாம் நாங்க எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு இவர்கிட்ட சொல்லல. சொல்லல. அப்ப நீங்க இந்த கேள்வி சார், கேட்டா நீங்க அதுக்கு இதையும் சொல்லுங்க. சொல்லுங்க. இதை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் இல்ல. சொல்லுங்க. சார், ஆமா, ஒரு மாமா, விஷயம் ஒரே நல்லா ஒரு விஷயம். புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரேட் பண்ணலன்னு சொல்ல வரீங்க பாருங்க. சரி, இருக்கு சார். மாமா, ஒரே நாங்க ஒரு நிமிஷம், ஒரே வந்து நிமிஷம். எந்த ஊழல் பத்தி எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல. ஊழலும் என்னன்னே தெரியாது. ஆ? அப்படிப்பட்ட கட்சி தான் திராவிட மாடல் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிருச்சு, சீரியஸா பேசுவோம். சீரியஸா தான் இப்ப நான் என்ன பேசுறேன். சொல்றேன் இப்ப அப்படின்னா, செந்தில் பாலாஜி மேல ஊழல்னு சொன்னா என்ன ஊழல் இருக்கு? அவர் டிரைவர்கள்ட்டையும் கண்டக்டர்ட்டையும் வேலைக்காக லஞ்சம் வாங்கினானுங்கிறது தான் ஊழல். அதுதான் அவர் மேல சுமத்தப்பட்ட ஊழல். வேற எந்த ஊழலும் அவர் மேல பதியப்படலை. புரிஞ்சுக்கோங்க. டாஸ்மார்க்கும் அவர் மேல ஊழல் பதியப்படலை. யாரு பதிஞ்சிருக்கா சொல்லுங்க? இல்ல டாஸ்மாக் ஊழல் எங்கெங்க பதிவு பண்ணிருக்கு? 1000 கோடின்னு போற போக்குல அந்த அவன் இடி சொல்லிட்டு 1000 போயிருக்கான். கோடி என்னன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு தனியா அங்க வந்துருச்சா? எங்களுக்கு தெரியாம ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ விளக்குவாரு. சவால் இருந்தா நீங்க ஒரு கணக்கு என்னத்த சொல்லுங்க. விளக்குறாரு? இல்ல, டாஸ்மாக் விளக்குறாரு. சொல்லுங்க சார், அவர் அண்ணா, கேட்க. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி சும்மா நான் என்ன ஒரு விளக்குவாரு? ஆ. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, குவார்டருக்கு 10 ரூபா, ஆஃபுக்கு 10 ரூபா, ஃபுல்லுக்கு 10 ரூபா. ஆ. ஒரு நாளைக்கு இதுவே உங்களுக்கு எங்க 10 ரூபா 1 கோடி ரூபா வந்துரும். ஆ. அப்ப 30 நாளைக்கு இது என்னாச்சு? 30 கோடி வந்துரும். Very good. வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? இப்படின்னு ஒரு சரியா, கணக்கு 300 போடுவாரு. சரி, கணக்கு பதில் சொல்லுங்க. 300 கோடி சரி, பாரு. கணக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, ஒரு ஆ. விஷயம் நல்லா அந்த புரிஞ்சுங்க. கணக்கு பதில் சொல்லுங்க. என்ன அது வந்து வாங்குறதே இல்ல. ஆ? வாங்குறதே இல்ல. யார் வாங்குறா? டாஸ்மார்க்கு 10 ரூபா வாங்கினது அதெல்லாம் கிடையாது. அவன் ஏதாவது இல்ல டிப்ஸ் வாங்கினானா அதுக்கு என்ன நாங்க tipsா? பொறுப்பாங்க. சரி மாமா, டிப்ஸ் வாங்கினா நாங்க நான் பொறுப்பா? ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். நான் கேக்குறேன், உங்க அப்பன் கடன் வாங்கினதுக்கு நான் எதுக்கு காசு கட்டணும்? எது? இல்ல பொதுவா இன்னொருத்தன் அப்பன் கடன் வாங்கினதுக்கு நான் ஏன் காசு கட்டணும்? அதெல்லாம் இங்க பாரு, இது அரசு. முந்தைய அரசு வாங்கின கடனுக்கு நம்ம தான் வட்டி கட்டணும். நான் நம்ம தான் அந்த கேட்டது பணத்தை உங்க கொடுக்கணும். அப்பன் கடன் வாங்கினதுக்கு நான் ஏன் காசு ஒப்பனா? கொடுக்கணும்? இல்ல சார், ஸ்டாலின் இப்ப தான் நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் நீங்க அப்பா அப்பான்னு ஐட்டமாக சொல்றாரு. சொன்னீங்கல்ல, அதுக்கு இல்ல, அந்த மாதிரி அவர் அப்பன் அந்த நீங்க மாதிரி சொல்றாரு. எடப்பாடி வந்து உங்க அத்தம்மான்னு சொன்னீங்களா, அதே போல உங்க அப்பா நான் தான் எல்லாத்துக்கும் உங்க அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காருல, உங்க அப்பா ஸ்டாலின், சொல்லுங்க. அவர் வாங்கின கடனுக்கு நான் ஏன் வட்டி கட்டிக்கணும்? நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேக்குறேன். நீ எதுக்கு வட்டி கொடுக்குற? உன்கிட்ட யாரும் வந்து கேட்டா? அப்ப நீங்க வரி வாங்குறதா யார் வாங்குறீங்க? நீங்க சம்பாதிச்சு உழைச்சு கட்டுறீங்களா சார்? இங்க பாருங்க, நீங்க என்ன எந்த திமுக ரூபாய் திமுக எந்த ரூபத்துல அமைச்சர்களும் இங்க பாருங்க, எந்த திமுக ரூபத்துல அமைச்சர்கள் வேலைக்கு போய் உழைச்சு கட்டுறாங்களா கடனை? நான் சொல்றதை நீங்க கேளுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்றதை நான் உள்வாங்கிட்டேன். சரி. திமுக அரசு மக்கள்கிட்ட வரி தான் வாங்குதே அது தவிர என்ன அப்புறம்? யார் காசு அது அது? என்ன? எந்த காசுல வரி? ஏங்க வரி இல்லாம ஒரு மனுஷனுக்கு ஏங்க இந்த ரோடு இப்ப வர்றீங்களா, இந்த ரோட்ல எப்படி வந்தீங்க? நீங்க கடன் எப்படி வாங்குனதுக்கு கார்ல அவரே வர்றீங்க? இருங்க சார். கேள்வி என்ன? நீங்க கடன் வாங்குனதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்டேன். நீ வரீன்றீங்க. ஏய், நான் வெறும் கடனை வாங்கி நாங்க என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போனா ஆமா. முட்டாள்தனமா ஆமா, பேசக்கூடாது. ஆமா, என்ன சரி. என்ன அப்படி நினைச்சிட்டு இருக்க? சரி, திமுக சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது.
ஸ்டாலினுக்கு எவ்வளவு கடன் சும்மா. இருக்கு? உதயநிதிக்கு எவ்வளவு கடன் இருக்கு சொல்லுங்க. ஏன் கடன் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, அது அதை பத்தி உனக்கு என்னையா? இல்ல நாங்க கடன் இருக்கு, கடன் இல்ல, பணக்காரனா இருக்கோம், நீங்களாம் கோடீஸ்வரனா பணக்காரனா இருக்கோம், சொகுசா உழைக்கிறோம், போறீங்க. சம்பாதிக்கிறோம், தொழில் பண்றோம், தொழில சம்பாதிக்கிறோம், அரசுல சம்பாதிக்கல, அரசியல்ல சம்பாதிக்கல. அறிவு கட்டத்தனமா கேட்காதீங்க. ஜெகத்ரட்சன் 1250 கோடி வரி ஆமா, ஜெயத்ரட்சிங்கன்னு வரி கட்டினாரு இல்லைன்னு சொல்ல இயலாத, அவர் ஏமாத்தினாரு சொல்லுங்க. ஏமாத்தினாருன்னு சொல்லாத. ஏமாத்தினார் தான். இங்க பாரு, அதுதான் அப்படி fine இல்ல, போட்டிருக்கு. இங்க பாரு, 900 அப்படி கோடி அல்ல. fine போட்டிருக்கு. இங்க பாரு, வரி கட்டுறதுக்கு அவங்களுக்கு டிலே ஆயிருக்கு, அதுக்கு ஃபைன் அது இதுன்னு பொன்முடியோட போட்டு ஊழல் குற்றச்சாட்டு. 900. இங்க பாருங்க, பொன்முடி மேல ஊழல் வந்து எவ்வளவு ஊழல் தெரியுங்களா? வெறும் 1,72,000 தான். 1,00,000. ஆமாங்க, 1,00,000. அது கேவலங்க. அந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா 1,72,000 நீங்க பண்ணது கேவலம் இல்ல, அந்த FIR பார்த்தா கேவலம். நீங்க பண்ணது கேவலம் இல்ல, சார் இருங்க அந்த இருங்க. FIR பார்த்தா கேவலம். சார் இருங்க. எப்பா 1000 ரூபாய் கொடுக்கறது பெருமை, 1 லட்ச ரூபாய் நீங்க வந்து ஏமாத்துறது உங்களுக்கு அது கேவலம். ரொம்ப சார், 1 கம்மி இல்ல? லட்சமா சார்? அவர் ஏதோ வாயில வந்தது விடுறாரு. அவ்வளவுதான். என்னத்த பாயில அப்பா வந்து ஸ்டாலின் கடன் வாங்கிடுவாரு. நான் வந்து 50 ரூபாய் கட்டுற வரி 5000 ரூபாய் கட்டணும் உங்களுக்கு இல்ல? சார் முதல்ல நீங்க கடன் இங்க பாருங்க, வாங்கிருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப ஓவரா பேசுறீங்க. வேண்டாம், வீட்டுக்கு போகணும், மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஒரு சரி. அதாவது ஒரு சரி, கேமரா இருங்க, முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் திமுக பாணியில வீட்டுக்கு பத்திரமா போனா அது எதை நீங்க சரி, குறிப்பிட்டு அதெல்லாம் பரவாயில்ல சார். இங்க இருங்க ஐயா. நான் முடிஞ்சாலும் என் ஐயா, வீட்டுக்கு கொய்யாங்கிறதெல்லாம் விட்டுடு, உண்மையை பேசு. சரி கொய்யா, உண்மையை என்ன நடக்குதோ கேளுங்க அதை கொய்யா, பேசு. கேளுங்க. இப்ப என்னன்னா, நான் இந்த ஷோ முடிஞ்சோன்னா என் வீட்டுக்கு போயிருவேன். திமுக காரன் எந்த வீட்டுக்கு போவீங்க? நாங்க எந்த வீட்டுக்கு போவோம்? எங்க வீட்டுக்கு தான் போவோம். அதான் எந்த வீட்டுக்கு? பெரிய வீட்டுக்கு. ரைட்டு. போதுமா? போதும். உனக்கு அப்பதானே ருசிக்கும். அதை விடுங்க. உங்ககிட்ட ஒரு கருத்துக்கு வருவோம் சரிங்களா. திரு முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் விஷயமா வந்து ஒரு வாக்கிங் போனார்ல சார். சார், ஊர்வலம் போனாங்கன்னு சொல்லுங்க, வாக்கிங் சார், என்ன உங்களுக்கு? அதாவது ஒரு பத்திரிகையாளரா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப சார், அவர் வளருங்க. ஊர்வலம் போனார் நீங்க சார். ஊர்வலம் சொல்றதா வாக்கிங் போனாருன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு அது உங்களுடைய சார், மாத்திக்கிறேன் சார். உங்களை வந்து சார், எந்த அளவுக்கு சிறந்தாழ்த்தி நான் கேட்கறீங்க? நான் கேள்வி கேட்கறது கூட ஒரு மரியாதை இருக்கணுங்க. உங்களை இது நீங்களே தப்பு சார். தாழ்த்திக்கிறாதீங்க. நீங்க முதலமைச்சர் அப்படி ஒரு சொல்லிட்டு பத்திரிகையாளர்னா நீங்க ஒரு ஹை லெவல்ல இருக்கணும். நானும் அது உங்க பத்திரிகைக்கு ஒரு தனி நானும் மரியாதை கடுமையான இருக்கு. கண்டனங்களை நம்ம ஆங்கருக்கு சொல்லுகிறேன். ஏன்னா பேரணி முடிவதற்குள் அவன் பயந்து போற நிறுத்துறான், அதை இன்சல்ட் பண்றாரு. அதுதான் சார் நான் கேட்டேன். என் கேள்வியை நீங்க முன்வைக்க இல்லையே. சரி சார், கிரௌடா கும்பலா எல்லாருமே வந்து வாக்கிங் போனாங்கன்னு சொல்ல, ஒரு ஊர்வலமா அது ஊர்வலம் போனாங்க இல்லையா. திரு கருணாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏன்னா- பாதி தூரம் வந்து இங்க நடைப்பயணம் முடியறதுக்குள்ள அங்க போற நிப்பாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது தங்களோட கருத்தை சொல்லுங்க சார். போற நிப்பாட்டினா சொன்னா பரவாயில்ல. போரே நிப்பாட்டி இதுதான் ஸ்டாலின் அவருடைய வெற்றி, அவருடைய சாதனையில் இதுவும் ஒன்று. இல்ல போனவங்க எல்லாம் 2 குண்டு எடுத்துன்னு போன மாதிரியும் 2 குண்டு தான் எடுத்துட்டு போனாங்க. சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு என்ன நிமிஷம், இங்க சொல்றேன்? பாருங்க, இங்க இருந்து பாகிஸ்தான் இங்க வழியா பாருங்க, இருந்து அன்பின் மிகுதியில அந்த தம்பி வந்து கருணாஸ் ஒரு காமெடி ஆக்டர், அவரு வந்து பேசினாரு. திமுகவின் ஆதரவாளரா இல்லையா? ஏங்க, இங்க அதுக்கு பாருங்க, மேல- திமுக மேடையில இங்க பேசுறாரா பாருங்க, இல்லையா? சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. காமாட்சி நாயுடு என்னைக்காவது சொன்னேன்னு சொல்லுங்க, இல்ல எந்த டிபேட்லயாவது பேசினேன்னு சொல்லுங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர் இங்க பாருங்க, சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இது வந்து பண்ணின வேலை வந்து மோடி வந்து ட்ரம்புடைய கட்டளைக்கு ஏற்ப அவர் போர் அவர் இந்த மனசுல போரை போராடினாரு. நிப்பாட்டினாரு. இதுதான் உண்மை. ஆனா இந்த போர்ல நம்ம நிலைச்சு நின்று இருந்தா அந்த பாகிஸ்தான்ங்கிற ஊரை உடைச்சு அவனு அந்த பக்கம் கஜகிஸ்தானா, அது என்ன உரியாது, கசகசா தான். கசகசா இல்ல, கிஸ்கிஸ்தானா ஏதோ ஒரு மாநிலம், அந்த மாநிலம் தனியா பிரிஞ்சு போயிருக்கும். கஜகஸ்தான் ஒரு மாநிலம். மாநிலமா? கசகசா இல்லையா லூசு? யாரு அவர் லூசா? இல்லங்க, அந்த ஏங்க அந்த மாநிலம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அவங்க மாநிலம். தலைவருக்கு இப்படிதானுங்க குழம்பா, இப்படிதானுங்க வாய் உடையும். அந்த மாதிரி தான் பாருங்க, வார்த்தை உடையுது. அந்த பேர் வந்து எனக்கு வாயில வர மாட்டேங்குது. அது மட்டுமா வரல வாயில? பணம் துட்டு மணி அது அது வருது, மட்டும் வரும். அது வருது. திமுக இந்த இடத்துல நம்ம வாயில வரும். அட இங்க பாருங்க, அப்படின்னு பேசுறீங்க. இங்க பாருங்க, அவர் போனதுனால போர் நின்றுச்சுன்னு இல்ல, அவரு அந்த வீரர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு பாராட்டு தெரிவிச்சார். ஒரு ஊர்வலம் பாராட்டு தெரிவிச்சு என்ன பண்ணாரு? எங்க அமைப்பின் சார்பா மற்ற அமைப்புகள் என்ன பண்ணாரு சார் அவரு? ஒரு ஊர்வலம் போனாரு. ஊர்வலத்துல என்ன பண்ணாரு? சார், இல்ல, இல்ல, என்ன இருக்கு, பண்ணுவாரு? இருக்கு. ஊர்வலம் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணாரு? என்ன பண்ண இயலும் ஊர்வலத்துல? நீங்க சொல்லுங்க ஊர்வலத்துல போய் நம்ம நாட்டு என்ன பண்ணாருன்னு கேக்குறாரு. அதைத்தான் நம்ம ராணுவ வீரர்களுக்கு மரியாதை பண்ணணும். அது என்ன செயல் பண்ணாரு? ஊர்வலத்துல என்ன பண்ணாரு அவரு? அது என்ன போய் பண்ணாரு? நின்னுட்டாரு அப்படியே ரோட்ல. என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? நடந்து போனாரு. அப்பதான் இங்கிலீஷ்ல சொன்னேன் வாக்கிங்னு. ஏங்க, வாக்கிங்கிறது வேற, ஊர்வலமா போறதுங்கிறது வேறங்க. வார் விஷயமா வாக்கிங் போனாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? வார் விஷயமா வாக்கிங் என்ன அர்த்தம்? வார் விஷயமா நடப்பயணம். தனி ஒரு சட்டமன்றத்துல மனிதன் இருந்து walk out போறதுக்கும், னா என்னங்கய்யா? சார், தனி மனிதன் போறதுக்கும் நீங்க தனி மனிதன் போனதாகத்தான் நீங்க சித்தரிச்சீங்களே தவிர
ஊர்வலமா வாக்கிங் போனாருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒத்துன்னு இருப்பேன். சாரி சார், முதலமைச்சர் அவர்கள் ஊர்வலமா வார் விஷயமா வாக்கிங் போனாரு, அவ்வளவுதான். இது கரெக்டான சொல். சரி அவர் சாரி அவர் என்ன கலெக்டராரு? கழட்டுவார் சார். கையை கொடுங்க என் முதல்ல கொடுங்களேன். நீங்கள் நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் 4 ஆண்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கூட இப்படி மூச்சு முட்டை பேச மாட்டார், இப்படி திரும்பி திரும்பி பார்ப்பாரு, எங்கே காண யார் என்ன. ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கல்ல, சிறப்பு, வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தமாக 4 ஆண்டு சாதனைனா ஒரு டேமில் பூ போட்டாங்கல்ல, பூ போடல, தட்டோட தூக்கி போட்டாரு, அதான் சாதனை. அதான் சாதனை. வேற இதுக்கு ஒண்ணும் என்ன தெரியுமா பண்ணாங்க? சிட்டி டிவியை போடு. அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா. டிவி தூக்கி டம்முன்னு போட்ட மாதிரி தெளிவா சொல்லணும். ஐயா அதால என்ன அதெல்லாம்? இது வந்துங்க ஐயா, அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ எங்களுக்கெல்லாம் சார் ஒரு நிமிஷம் இருங்க. பிஜேபியில் ஒரு நபர் வந்து நாடாளுமன்றத்தில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியுமா, மொபைலை வச்சு, அந்த மாதிரி ஏதோ பார்க்குறாரா பாருங்க கொஞ்சம். இல்ல அவர் கூகுள்ல பார்த்துட்டு இருக்காரு, நான் என்ன சாதனை என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னு தேடுறாரு. அது ஏய் வேற பார்ப்பா வேற நடந்துட்டு பார்ப்பா. இருக்கு. நீங்க பாட்டுக்கு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தா நியாயமா? ஏயா படம் பார்த்துட்டா இருக்கேன். ஏயா எனக்கு பொழப்புயா, படத்தை டேட்டா பார்த்து எடுக்கிறார் சார் அவரு, உங்கள்கிட்ட முட்டு கொடுக்க முடியல நினைக்கிறேன். அதை டேட்டா எடுத்துக்கிட்டு இருந்தா படம் பார்க்கலாம் சார், சார். அதுதான். அறிவு கேட்டாலு ஏன் உனக்கு ஏன் நீ எவ்வளவு உன்னை பத்தி நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நான் தான் வச்சிருக்கேன். இவ்வளவு கீழ் நீங்க தரம் முட்டு தாழ்த்தி கொடுத்து பேசுறீங்க. முட்டு கொடுத்து, அப்பு கமல் மாதிரி சின்னதா ஆகுறீங்க. நான் உங்களை திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை ஆளலைன்னா இந்நேரம் நாடு நாலாவது நாசமா போயிருக்கும். பீகார் மாதிரி ஆயிருக்கும். புரிஞ்சுக்கோ, பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாதிரி போயிருந்திருக்கும். இன்றைக்கு தமிழ்நாடு வந்து நம்மளுடைய 2வது பெரிய மாநிலமா, வரி கட்டக்கூடிய மாநிலமா இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்கோம்னா இது திராவிட மாடல் ஆட்சி தான். புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு கல்வியில 4ஆம் இடத்துல இருக்கும். இந்தியாவிலேயே 4வது மாநிலம் கல்வியில இருக்கும். வரி கட்டுறதுல 2வது மாநிலமா இருக்கும். இது ஒன்றிய அரசு ஒண்ணுமே நமக்கு தராத போது ஒன்றிய அரசுக்கு நம்ம ஏதாவது கொடுத்திருந்தோம்னா இன்னும் நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிச்சிருப்போம். அதே சமயத்துல வெளிநாடுகள்ல இருந்து இப்ப 10 லட்சம் கோடியை வாங்கிட்டு வந்து இங்க தொழில் முதலீடு பண்ணியிருக்கோம். இது வெள்ளரிக்கை கொடுத்தாச்சு. இந்த 10 லட்சம் கோடிக்கு யார் யாரு பண்ணிருக்கோம், எவ்வளவு பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். சும்மா இங்க பாரு, சும்மா இங்க பாருங்க, நீங்களா பேசிக்கங்க, நான் தான் போறேன். என்ன ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க சார். என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? ஐயா என்ன சொல்றாரு? மரியாதையா பேசிக்கோங்க. ஐயா என்ன சொல்றாரு? வரி கட்டதை பெருமையா சொல்றாருல, அப்புறம் ரொம்ப கட்டப்பம்மா எங்காலு, நீ என்ன மஞ்சள் அரைச்சாயா, அதை அரைச்சாயா, இதை அரைச்சாயா, எதுக்குடா வரி கட்டணும்னு கேட்குறேன், எதுக்குடா கிஸ்தி, அது பெருமைன்னுவாங்க. இப்போ வரியை கொண்டாந்து, ஆமா இல்ல அந்த மஞ்சள் வரியை கொண்டாந்து குத்துட்டு நாங்க எவ்வளவு அடிமையா வரி கட்டிருக்கோம் தெரியுமா? அந்த மஞ்சள் அரைச்சாயன்றதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மஞ்சள் துண்டு போட ஆரம்பிச்சாரா கலைஞர்? ஏங்கய்யா அந்த மஞ்சளுக்காக கேட்டேன்யா. இது எப்படிங்க இது இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எப்படி எப்படிங்க? இல்ல ஓடி போய் பயந்து வரி கட்டினதே பெருசா சார். இங்க பாருங்க, ஒரு ஒன்றிய அரசுக்கு ராணுவம் அவங்க கண்ட்ரோல். இன்னைக்கு பாகிஸ்தான் பிரச்சனை வந்துச்சு, யார் அதை போய் பண்ணா? ஒன்றிய அரசு தான் பண்ணுது. இதே வாய்தான் சொல்லிச்சு. நாங்க சொல்லுவாங்க குற்றங்கள் செய்யாத அரசு இல்ல, குற்றங்கள் செய்யும் போது குற்றங்களை சுட்டி காட்டதான் செய்வோம். அதே மாதிரி அதுக்காக அந்த அரசோட வந்து நாங்க மொத்தமா நாசமா போயிடணும்னு நினைக்க மைக்கில் வந்து ஏத்து பேசுவோம், பின்னாடி போய் காலில் விழுந்துரும். அப்படியா? காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கும் வரல. என்ன மாசத்துக்கு போய் காலில் விழுறோம்? நாங்க காலில் விழுறதுல நாங்கெல்லாம் அந்த ஆளு இல்ல, அந்த ஆள் தான் போய் காலில் விழுவாரு. அந்த ஆளுன்னு நான் எதுக்கு சொல்லணும்? எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் பார்ப்பாங்க. இப்ப எப்படி கூட்டணி போனாரு, டேபிள்ல தூக்கி இந்த பாரியா உன் பிள்ளை பண்ணதுன்னு இப்படி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கூட்டணிக்கு அப்படியே ஒத்துக்கணுட்டு கையெழுத்த போட்டுட்டு இங்க வந்து அதெல்லாம் கூட்டணி பேசல. தமிழ்நாடுனுடைய அந்த செயல்பாடுகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அவர் சொல்றாரு, யார் சொல்றா, மேற்படி ஆள் சொல்றாரு கூட்டணி பத்தி தான் பேசணும்னு அவரே சொல்றாரு. அதனால இது தீப்பத்தி எரியுது நாடே. நீங்க என்ன மாதிரி வச்சுட்டு டிபேட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன கேக்குறேன், நாடே தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது கிரௌடா கும்பலா வந்து ஊர்வல வாக்கிங் போனது வந்து உங்களுக்கு அசிங்கமா தெரியல? அசிங்கமா? அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, அத வந்து பாதி தூரம் போகும்போது திமுக ஆதரவாளர் மேடையில வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரம் போடும் போது அங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல? ஏங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னாக்கா அதோட அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்களா? முடிய மாட்டாங்க. போய் ஊர்வலம் போன போய் முடியும் இல்லைன்னா துப்பாக்கி எடுத்து போய் சுட்டுருவீங்களா? ஏங்க ஏன் துப்பாக்கியில சுடுமா? இங்க பாருங்க, சுடுமா சுடாதாங்கிறது பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. துப்பாக்கிக்கு வந்து தனி மனிதர்களுக்கு
லைசன்ஸ் வாங்குறது கலெக்டர்கிட்ட நிறைய எழுதி கொடுத்து காவல்துறை பெர்மிஷன் கொடுத்தா தான் துப்பாக்கி வச்சு முடியும். இப்போ நான் துப்பாக்கி வச்சிருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய அலைச்சல், எத்தனை சுடுமா நான் சுடுமான்னு கேட்குறேன். சுடும். நான் வேணா என் துப்பாக்கி எடுத்து சுட்டு காட்டவா? ரொம்ப இல்ல உங்களை சுடுவா இல்ல மாப்பிள்ளைய அந்த சுடுவா? கேமரா சுட்டு சொல்லுங்க காட்டவா? நான் ஜெயிலுக்கு போகணும். License உங்க ரெண்டு நீங்க லைசன்ஸோட வச்சிருக்கேன், லைசன்ஸ் கண்ணு வச்சிருக்கேன். உங்க 2 பேர்த்தையும் சுட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறதுன்னா சுடலாம். சுடுங்க பாப்போம். ஐயா அதான் யார் சுட்டா நான் ஜெயிலுக்கு இல்ல போனோம். குண்டு இருக்கால? அடிக்கடி ஐயா குண்டு இருக்கா? குண்டு எல்லாம் அளவு பண்ணிருக்கானுங்க. 35 குண்டு வாங்கி வச்சிருக்கேன். உங்ககிட்ட குண்டு உங்ககிட்ட இருக்கா? குண்டு எங்கள்கிட்ட குண்டு இருக்கு, 35 குண்டு இருக்கு. 35 இருக்குது. ஆமா. 2 பேரை சுடுறதுக்கு எதுக்கு 35? அட என் துப்பாக்கிக்கு ரெண்டு நான் மாத்தி வாங்கி வாங்கி வச்சிருக்கோம் ஐயா. ஆமா. அப்ப இத்தனை நாள் நீங்க ரவாவா? என்ன கண்ணு நீங்க அதுதானா? ரவா குண்டா? ரவா குண்டு தான். நீளமா இவ்வளவு திண்டி இருக்கும், அந்த குண்டு தான். கவலைப்படாத. அதெல்லாம் எப்பயும் உங்க பாருங்க, அதெல்லாம் எப்பயும் நம்புத்து போயிருக்கேன். இங்க சும்மா பாருங்க, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எங்க அரசை பத்தி தவறான சித்தாந்த நோக்கம் உடையவர். ஐயா அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், அரசை இல்ல தவறா நாங்க என்ன சொல்றோம், திமுக காரர்களுக்கு மட்டும் இவங்க சொன்ன வாக்குறுதியில இந்த நாங்க வந்தா 2 மாசம் கரண்ட் பில்ல 1 மாசமா ஆக்குவோம்னு சொன்னாங்கல்ல, திமுக காரர்கள் மட்டும் 1 மாசமா ஆக்கிட்டாங்க. நம்மளை போன்ற ஆட்களுக்கு 1 மாசம் கரண்ட் பில் ஆக்கியிருந்தாங்கன்னா நம்ம வந்து நல்லாச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் திமுக காரனுக்கு இல்லை. அடுத்த மாதம் ஜூன் மாதத்துல இருந்து எல்லாத்துக்குமே வந்து 1 மாதம் நீங்க வந்து செய்- நீங்க மீட்டர் வந்து ஃபிட் உங்களோட- ஃபிட்டிங் உங்களோட நடந்துட்டு தேர்தலுக்கு வந்து நீங்க அறிக்கை விட்டுருப்பீங்க. சார், இந்த ஐயா தேர்தல் அறிக்கை எல்லாம் நிறைவேற்றீங்களா? ஏங்க தேர்தலில் சொல்றது பூரா நிறைவேற்றத்தான் முடியுமா இல்லை இயலுமா? பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. 500 பண்ணிருக்கோம். பைத்தியக்காரத்தனமா? இந்தயா, நீட்டு ஒழிப்புன்னு சொல்லி உதயநிதி எங்களால சொல்றது எதை என்ற அளவு எங்களால எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கோம். செய்ய உதயநிதி முடியாததையும் சொல்றது செஞ்சிருக்கோம். ஐயா, இருங்க செய்ய அப்ப முடியாதையும் உதயநிதி சொல்றது செஞ்சிருக்கோம். பைத்தியக்காரத்தனம் அவ்வளவுதான். ஐயா, அப்ப உதயநிதி சொன்னது பைத்தியக்காரத்தனம்ன்றீங்க. என்ன உதயநிதி சொன்னது தேர்தல்ல சொன்னதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்? நிறைவேற்ற முடியாது, எது? பைத்தியக்காரத்தனமா நீங்கல்ல? சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. ஏயா, ஒரு ஒன்றிய அரசு 10 ஆண்டு காலமா ஒரு ஆஸ்பத்திரி இந்த கப்பலூர்ல மதுரையில இன்னுமே கட்டி முடிக்க பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு எங்களை வந்து தாவிட்டு இருக்கீங்க. கேட்டாக்க இடம் கொடுக்கல. எடப்பாடி இருக்கும் போதே இடம் கொடுத்து விழா நடத்தி, இதே பிரதமர் தான் வந்து விழா நடத்தினாரு. விழா நடத்தி இடத்த கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் இடம் கொடுக்கல, அதனால ஆஸ்பத்திரி கட்டலைன்னு பைத்திய. அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் கிட்டத்தட்ட 11 ஹாஸ்பிட்டல் வந்து திறந்துட்டானுங்க. ஐயா. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது. அதை பத்தி உங்களுக்கு எந்த விதமான அக்கறை இல்ல. தமிழ்நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல, உங்க கட்சி எப்படியாவது ஆட்சிக்கு ஐயா, வரணுங்கிற ஐயா, எண்ணத்துல பேசுறீங்க. நீங்க எல்லாம் நாசமா தாயா போவீங்க. அதாவது பத்தினிசா இப்ப வந்தா நீங்க பத்தினி தான் நானு. நான் பத்தினி தான் ஐயா. பத்தினிக்கு பத்தினி 10 தான். பத்தாதா? பத்தாது. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். இங்க ஐயா, ஒரு இப்ப கள்ள எடப்பாடியை சாராயத்தை பத்தி தடுக்க குறை துப்பு சொன்னாங்கல்ல? இல்லாத ஆட்சி. ஐயா ஒரு கள்ள சாராயத்தை தடுக்க துப்பு இல்லாத ஆட்சி. ஒண்ணுக்கு 2 வாட்டி கள்ள சாராயம் என்னையா கள்ளச்சாராயம்? நேத்துக்கு பாரு, கள்ளச்சாராயத்துல நேத்துக்கு 22 பேர் செத்து போயிட்டான். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. எந்த ஊர்ல? எந்த ஊர்லயா? இங்க என்ன இதுல நம்ம குஜராத்ல 22 பேர் நேத்து செத்து போனது கண்ணுக்கு தெரியல. தமிழ்ல- பேப்பர்ல பூரா வந்தா, நியூஸ்ல பூரா சொன்னா, ஒன்றிய அரசு அமைச்சர் முத கொண்டு போய் கேட்டிருக்கான். சரி, திமுக கூட ஸ்டாலின் அரங்கமத்துல ஆட்சியில பறக்க எப்படி விடலாமா? குஜராத்ல செத்தாங்க? எது? ஸ்டாலின் ஆட்சியில போய் எப்படி குஜராத்ல அத்தனை பேர் செத்தாங்க? இதெல்லாம் வந்து உனக்கு ரொம்ப நீங்க திமிரு. வேற சொன்னீங்க, தமிழ்நாட்டை ஏய், இங்க பாரு. காப்பாத்துறாரு, அடுத்து இல்ல, இந்தியாவை காப்பாத்த நான் போறாரு. இப்ப சொல்லிவிடுவேன். ஊடகத்துல அதாவது, உட்கார்ந்துருக்கேன். ஒண்ணும் ஏன்னா இல்ல. எல்லா பேரும் அப்புறம் என்ன கழுவி ஊத்துவாங்க. சார் ஒண்ணு இல்ல, உன்னை நான் திட்டினேன்னா என்ன கழுவுவாங்க. எடப்பாடியார் பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்ட் போட்டோம் சார். அதுல ஒரு வாசகம் என்ன போட்டோம், இயன்றதை செய்தவரே இயலாததை சொல்லாதவரேன்னா உடனே ஐயா கோச்சுக்கிறாரு. இயலாததை சொல்லாதவரேன்னா, இயலாததை சொல்லாதவரேன்னா அப்ப நீ எங்கால சொல்றியா? ஓ, அப்படி. இப்படி சொன்னா எப்படி இது? சரி, ஐயா, இவ்வளவு நேரம் பேசினதுல உருப்படியா 4 வருஷத்துல என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா திமுக சொல்றது ஏங்க ஏதாவது இருந்தா சொல்ல மாட்டாராங்க? ஏய், ஏங்க இது நான் தான் சொல்லியிருக்கேன். எல்லாமே இது மூச்சு முழுக்க அவர் பேசிட்டு என்ன இருக்காரு. எங்க அரசு எல்லாத்தையும் செய்யல கேட்டு சொல்லல சொல்லுங்க. செய்யல அவர் என்ற கடன் வாங்கினதை பத்தி பேசினாரு. என்ன சார், சாதனை என்ன கணக்கு பண்ணீங்கன்னு என்ன கேட்டேன். சாதனை இல்ல. நான் தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை இல்ல. சொல்றத கேளியா? ஆமாமா, தமிழ்நாட்டுல தண்ணி குடிநீர் பிரச்சனை பிரச்சனை இல்ல. இல்ல, தண்ணி ஐயா, பிரச்சனை தண்ணி இல்ல. பிரச்சனை இல்ல. நைட் வெக்கம் ஃபுல்லா விடியலே சார், கிடைக்குது. வெக்கம் இல்லாம பேசாதீங்க. 24 hours தண்ணி ஐயா, கிடைக்குது. வெக்கம் இல்லாம பேசாதீங்க. இங்க தண்ணி பாரு. நல்ல தண்ணில வந்து இல்ல, சாக்கடை கலந்து 24 hours எத்தனை தண்ணி கிடைக்குது. ஏய்யா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பைப் கனெக்ஷன் உடைஞ்சு போச்சுன்னா இவ்வளவு பெரிய இந்தியா தமிழ்நாட்டுல எத்தனை கிலோமீட்டர் ரவுண்ட் இருக்கு? அதெல்லாம் என்ன? அது ஏன் ஐயா உதயநிதி அவர்களோ திமுக அமைச்சர் இருக்கிற தெருவிலே உடைய மாட்டேங்குது? ஏங்க இதுல நான் வந்து ஐயாக்கு தாங்க சும்மா சும்மா ஒரே மாதிரி. ஆமா, ஆமா, ஆமா. 24 மணி நேரம் தண்ணி கிடைக்குதுங்க. வீட தட்டி வாங்க முடியுது. வீட தட்டி எந்த நேரம் போனாலும் தண்ணி வாங்கலாம் ஐயா. கண்ணுக்குட்டி வீட தட்டி இந்த சூப்பர். கண்ணுக்குட்டி இப்ப பண்ணுக்குட்டி நீங்க வெளியே எல்லாம் தண்ணி வந்தாங்க. சாப்பிட்டுட்டு தான் வந்து உட்காந்து பேசுறீங்களோ?
நான் கிடைக்குது, அதுதான் பிரச்சனைங்க. அப்படியா? 12 மணிக்கு போனாலும் சரி, விடிய காலம் 2 மணிக்கு அப்ப போனாலும் எங்க அரசு எதுக்கு தவறா பேசுறீங்க? உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்குது. தண்ணி விற்கிற அரசுன்னு சொல்லிடலாமா? திராவிட மாடல் ஆட்சிக்கு நாங்க பதிலா விக்கிறோமா? தண்ணி என்னமா தர்றோம்? நாங்க எங்க விக்கிறோம் தண்ணி? எக்ஸ்ட்ரா 10 ரூபா நான் அந்த தண்ணியே சொல்லலையா. நான் தண்ணி குடிக்கிற தண்ணி சொல்றேன். அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு சம்பந்தம் இல்லை. அது 10 மணிக்கு திறந்து 12 மணிக்கு மூடிடுறோம். 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடிடுறோம். 10 மணிக்கு அப்புறம் எங்க தகுறீங்க? 10 மணிக்கு எங்க 2 பூட்டுங்க. அது 12 to 10 ஒரு பூட்டு, 10 to திருப்பி 12 வரைக்கும் இன்னொரு பூட்டு. 12 மணிக்கு திறக்கிறோம், 10 மணிக்கு மூடுறோம். திரும்ப 10:05க்கு எப்ப தகுறீங்க? எங்க தகுறீங்க? அப்பெல்லாம் நாங்க திறக்கிறோம். சொன்னமா ரெண்டாவது பூட்டு. அதெல்லாம் நாங்க 2வது பூட்டு இல்ல, 3வது பூட்டு இல்ல. நாங்க ஒத்த வீடுதாய்யா, நாங்க ரெட்ட வீடு இல்லையா. கடைசி வரைக்கும் சாராயத்தை பத்தி தான் பேசுறீங்க உங்க ஆட்சியில. சாராயத்தை பத்தி பேசுறீங்க, சாதனையை பத்தி குடிநீரை பத்தி பேசுறீங்க, ஏட்டிக்கு பூட்டியா பேசுறீங்க. 2 சாதனை பத்தி பேசுமா? இந்த மாதிரி மே மாசத்துல எல்லாம் கடந்த ஆட்சி காலத்துல தெரு தெருவா எத்தனை பஸ் மறியல், எத்தனை இது ரோடு மறியல், என்னென்ன நடக்கும். இங்க ஆட்சியில எப்படி இருக்கும்? இது மே மாசம், மே கடைசி புரியலையா? மே மாசம் உச்சி வெயில கிறுக்கு பிடிச்சி எதை செஞ்சிருக்காங்க, அதை பத்தி சொல்றேன். ஐயா, அந்த 75,000 வந்து +2 படிச்ச மாணவர்களுக்கு வந்து இயற்கை வளங்களை பாதுகாப்புறதுக்கு நாங்க வேலை தரேன்னு சொன்னீங்க. அதை கொடுத்தீங்களா? கொடுப்போம். எப்பயா? இப்ப இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சரி, வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லைங்க. இன்னும் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்படும். இப்ப ஸ்மார்ட் மீட்டர் நான் என்ன கேட்டேன் பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட் மீட்டர் இப்பதான் ஆர்டர் கொடுத்து அதுக்கு இதுக்கு என்ன அதுதான் மாசந்தோறும் கரண்ட் மின்சார செலவு எது இல்ல 75,000 +2 படித்த மாணவ மாணவிகளுக்கு நீர்நிலைகளை பாதுகாக்கிற வேலையை தரேன்னு சொன்னீங்க. 13,000 மக்கள் நல பணியாளர்கள் முதல்ல இருக்கணும்ல. ஓ, அத முடிச்சு இருந்தா தானே வேலை கொடுக்கணும். ஏன்னா ஆத்துல தண்ணி ஒண்ணாதானே எல்லாம் கொடுக்கணும். மண்ணு இல்லையா, தண்ணி இல்லாம ஆக்கிட்டோம்னா போச்சு. என்ன சார் ஏதோ பேசுறாங்க? அதாவதுங்க, நீங்க மனிதர்களை அழைத்து வந்து டிபேட்ல உட்காந்து வச்சிருந்தீங்கன்னா சரியா. இவர்கள்லாம் தேவர்கள், தேவர்களா? தேவ தூதர்கள், சரியா? தேவ தூதர்களை கொண்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அவங்க வந்து அந்த காலம், இந்த காலம், இன்னுமே நடக்க போற காலம், முக்காலத்தையும் பத்தி முக்கா பேசக்கூடிய 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரி, இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரீங்களா? அது கொடுக்க முடியாதுங்க. ஃபைனான்சியல் பொசிஷன் சொல்லிட்டீங்களா? அது சொல்லுவோம். எப்போ? முன்னாடி கமிட்டி போட்டிருக்கோம்ல, அந்த கமிட்டி பண்ணும்ல, அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னோம்னா அது எங்க சொல்றோம்னா எல்லாமே உடனே செஞ்சிட முடியுமா? ஒரு கமிட்டி பாருங்க, அரசாங்கம் ஏமாத்துனீங்களா? ஏமாட்டல. அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கு. 4 வருஷம். இதுக்கு என்ன வாதியானுக்கு என்னங்க கொலை என்ன வந்துச்சு? வாதியார்களுக்கு என்ன 1,20,000 1,80,000 ஒரு வாதியார் சம்பளம். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டுல 4வது இடத்துல கூட இன்னைக்கு நம்மளால நிக்க முடியல. என்ன அரசு பள்ளிகள்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அரசு பள்ளி ஆசிரியர்கள் கொடுக்கிற சம்பளமே கிரிமினல் வேஸ்ட். டெர்மினேட் பண்ணிட்டு புதுசா வேலையை போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க. இருக்கிற வாஜர் எல்லாம் நிப்பாட்டு. திமுக போட்டுருவோமா? திமுக காரனுக்கு போட வேண்டாங்க. ஏங்க 1,20,000 ரூபாய்க்கு இன்னைக்கு 20,000 25,000 தொகுப்பூதியத்துல வேலை கொடுத்தா எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம்? யோசிச்சு பாருங்க. வேலை இல்ல திண்டாட்டம்ன்றீங்களே. இவங்க 1,20 வாங்கிட்டு ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாடியும் எனக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 மாசம் வரணும்னா என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? அதை யாரு நிப்பாட்டினது யாருங்க? ஜெயலலிதா ஆட்சியில் தானே நிப்பாட்டப்பட்டது. இப்ப ஏன் எங்கள்கிட்ட வந்து கொலை கூப்பிடுறீங்க? சொல்றீங்க நாங்க தரோம் சொன்னா முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். முயற்சி பண்றோம். சொல்லுங்க. வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுத்து வேஸ்ட், வாத்தியார் நிப்பாட்டலாம். கிரிமினல் வேஸ்ட். உதயநிதியை போய் பாடம் எடுக்க சொல்லுங்க. அவ்வளவு அறிவு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாரை வச்சு பாடம் நடத்தணும், எப்படி பண்ணணும், அதை எங்களுக்கு தெரியுமியா. சரி, இருங்க, நான் கேள்வி முடிச்சிடறேன். இப்போ எல்லாம் கரெக்டாக பேசுனீங்க இல்லையா? இந்த அறிவுலாம் எங்கே போச்சு? 4 வருஷம் முன்னாடி அறிக்கை விடும் போது யாரும் தெரியாத அந்த விஷயம்லாம். தம்பி, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலினை பத்தி நாங்க வந்து செய்யறதுக்கு வந்து முனைப்போட இருக்கோம். செய்யணும்னு நாங்க செய்வீங்க.
ஆனா என்னென்ன செய்வீங்களா? பொருளாதாரம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒன்றிய அரசு எங்களை பாடுபடுத்தும்னு எங்களுக்கு தெரியாது. இப்பதான் சொன்னீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு இந்த வெள்ள நிவாரண நிதியிலேயே கிட்டத்தட்ட 1,00,000 கோடியை நாங்க ஷோ, வந்து அப்பா. மக்களுக்கு 2 முறை வந்ததுல எல்லாத்துக்குமே நாங்க பகிர்ந்தளிக்க அப்போ வேண்டிய தனி தனி மாநிலமா கேக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? தனி மாநிலம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன இப்ப பண்ணுவீங்க? இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அங்க போகாது இல்லையா? சரி. ஜிஎஸ்டி தனி சார், மாநிலம் தனி மாநிலம் வந்தா சார், இங்க இருங்கய்யா, பாருங்க, நான் தனி சொல்லிடுறேன். நாடு ஐயா, கேட்கலையா? ஐயா, தனி மாநிலம், நான் தனி தனி நாடு. கேட்கலையா? தனி நாடு கேட்கல. அதையும் தான் கேட்பீங்க. இல்ல சார், தனி இங்க நாடு பாருங்க. வந்துட்டா இருக்கிற மண் எல்லாத்தையும் வித்துலாம். எவங்கப்பா? எவங்கப்பா? மலையெல்லாம் வித்துலாம். எவங்கப்பா? 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 பாத்துருவோம் ஐயா. ஏன் அங்க ஒருத்தர் இருக்காரு, அதான் தனி நாடு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வித்துலாம்ல. வாழை மட்டை பச்சை மட்டையில அடிப்பேன்னு ஒருத்தர் வீரவாசம் அப்புறம் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு ஒரு விஜயலட்சுமி ஏவலை ஏவி விட்டோம்னு வச்சுக்கோங்க. கருமா செக் விஜயலட்சுமி மாதிரி ஏதாவது ஒரு மாப்பிள்ளை லட்சுமியை ஏவல் விட்டோம்னு வச்சுக்க. இப்போ உங்க அண்ணன் தானே அவரு. ஆமா, அதுக்கு இப்படி ஏவல் விடுறது உங்க வேலை தானே. ஆமா, அதை ஏவல் சமாளிச்சுக்கலாம் விடுங்க. சும்மா இந்த வேலையெல்லாம் பேசாதீங்க. செய்யறதா? சரி, குற்றங்களை பத்தி இந்த மாதிரி ஏவி விடுறது. குற்றங்களில் தாங்கள் புரிந்த சாதனைகள், குற்றங்களை குறைக்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இங்க எவ்வளவு பாருங்க, குறைச்சீங்க? லா அண்ட் ஞானசேகரன் வழக்கை வந்து நீங்க CBI க்கு வேற மாத்த ஒண்ணும் போறாங்க. இல்லைங்க. அப்படிதானே சார்? முந்தைய அரசுகளுக்கும் இந்த அரசுக்கும் வந்து பயோடேட்டா வந்து பயோடேட்டாவா? பயோடேட்டா இருக்கு. அந்த பயோடேட்டாவை நீங்க எடுத்து நாங்க போய் பாருங்க. பார்த்துக்கிறோம், நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க சொல்லலாம் இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 1 2ன்னா பரவாயில்ல. அந்த பழைய அரசு வந்து ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு நீங்க ஆண்டுல. லட்சக்கணக்கிலையா? எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மீகர ஒரு 50% 60% நடந்திருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப லேக் அங்க போட்டது அதிகமான எஃப்ஐஆர். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. என்ன நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். என்ன கேக்குற? 4 வருஷம் நடந்த சாதனை பத்தி சொல்லுங்கனாக்கா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. இதுதான் சாதனை ஸ்டாலின் செய்தார், இதுதான் ஸ்டாலின் சாதனை உதயநிதி செய்தார். காலை உணவு திட்டமே சாதனையா? ஐயா, அதை இதுக்கு விடுங்க. மேல என்ன உனக்கு ஐயா, சாதனை? ஐயா. இலவச பஸ் சாதனை, மகளிருக்கு ஐயா, உரிமை தொகை ஐயா. சாதனை. பெத்த பிள்ளைக்கு இப்ப சோறு போடுற பொண்ணுக்கு மக்கள் ஏங்க, வேலை இருங்க. வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காம இருக்கீங்க. இங்க பாரியா, வேலை வாய்ப்பு எவன் சாப்பாடு இல்லாம ரோட்ல எவன் உன்கிட்ட பிச்சை கேட்டான்? அப்படியே சோறு போடுறீங்க. யாரு? அப்படியே அரசாங்கத்து ஸ்கூல்ல சோறு அரசாங்கத்துல அவங்க வேலை வெட்டிக்கு போறாங்க, அந்த பிள்ளைகளை கவனிக்க இயலாது. அதை அரசாங்கம் கவனிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட கொடுக்குறோம். அந்த தாய்மார்கள் எங்களை மனதார வாழ்த்துறாங்க. என்னன்னு? ஐயோ, எங்க பிள்ளைகள் எத்தனை நேரம் பட்னியோட போவாங்க, பசியோட போவாங்க. அது அரசு வந்து இந்த மாதிரி காலை உணவு கொடுக்குது பெத்த அப்படின்னு. பிள்ளைக்கு சோறு போட அவங்களுக்கு பெத்த பிள்ளைக்கு சோறு போடுவாங்க. யாரெல்லாம் போடுவாங்க. ஒன்ன ஊர்ல விட்ட ஐயா. மாதிரி அவங்கள விட நாங்க ஐயா. விரும்பல. ஐயா, புதுசா சொல்லுங்க. யாரை இருங்க. ஊர்ல விட்டாங்க ஒரு நிமிஷம் நீங்க? இருங்க. ஏண்டா, அவர் மாப்பிள்ளை தான். எதுக்கு? எதுக்குன்னா ஏங்க? ஒன்னதான் பெத்து விட்டுருக்க ஊர்ல. இல்ல இப்போ நான் என்னை வந்து ஊர்ல சரி நேர்ந்து விட்டுருக்காங்க, திமுக கொண்டு போய் செருப்பாலே அடி, அவங்க பண்ற குற்றச்சாட்டை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்றேன். சொல்லுவ. ஐயா, ஐயா ஆமாய்யா, இருங்க ஐயா. திமுகல ஐயா, பொறியாளர் மன்ற நபரை பத்தி புதுசா நான் ஒரு பேசுறேன். சாதனை சொல்லுங்க ஐயா. சும்மா நம்மள கிண்டல் பண்றாங்க ஐயா. நயன்தாரா புருஷனுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தோம் செஸ் விளையாட்டுல. அப்படி ஆ, கார் ரேஸ் நடத்தணும். காரணம். மெரினா பீச்ல வந்து ஏர் ஷோ நடத்தி 5 பேர் வந்து அதெல்லாம் சொல்லுங்க ஐயா அதான் நீங்க. சொல்றேன். மனசாட்சி இல்லாம பேசக்கூடாது. ஏர் ஷோக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன அதனால என்ன சம்பந்தம்? யாரு கூப்பிட்டா? அது நடத்தது ஒன்றிய அரசு. நாங்க யாரு ஒண்ணும் கூப்பிட்டா? கூப்பிடல, நாங்க ஒண்ணும் கலத்தல. ஏங்க, ஒன்றிய அரசு தான் வந்துச்சு. ஏங்க, ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கும் பண்ணுச்சு. உங்களுக்குமே அவ்வளவுதான். சம்பந்தம் இல்ல. அதுக்காக நீங்க விட்டா போயிட்டீங்க. ஆ? தமிழ்நாட்டுக்கு உங்களுக்குமே சம்பந்தம் இல்ல. அடக்கி பேசுங்க. அதெல்லாம் விட்டா நான் போயிட்டீங்க. அடக்கி பேசுங்க. சரி, அப்ப ஒரு கேள்வி அளவுக்கு கேள்வி அதிகமா சொல்லுங்க. பேசுங்க. சம்மதம் இருக்கா இல்லையா? சம்மதம். சம்மதம் இருக்கா ரொம்ப இல்லையா? பேசுறீங்க. சம்மதம் இருக்கா இல்லையா? ரொம்ப பேசுறீங்க. சம்மதம் இருக்கா இல்லையா சார்? என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் சம்மதம் இருக்கா இல்லையா? ஏன் சம்பந்தம்? தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ் மக்களுக்காக இருக்கோம், தமிழுக்காக ஒரு வாழ்றோம். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் என்ன கேட்கிறாரு? ஏர் ஷோ, இப்போ ஏர் ஷோல ஏன் 5 பேர் உயிரிழந்தாங்க கேட்டா எனக்கு அது நான் சொல்ல மாட்டேன். டீஹைட்ரேஷனால தண்ணி கூட கொடுக்க அதுக்கு ஏங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை லட்சம் பேர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது. ஏங்க, அதுக்கு தாங்க பல கவர்மெண்ட் லட்சம் மக்கள் ஏய், பல ஒரு லட்சம் நிமிஷம். மக்கள் ஒரு இடத்துல கூடும்போது ஒரு 4 பேர் 5 பேர் செத்தது உங்களுக்கு பெருசா இருக்க? பெருசு இல்லையா அ- அப்போ? ஐயா, சோ, 4-5 பேர் இருங்க. நாங்க செத்துட்டோம் ஐயா. இருங்க ஐயா. அதே இது குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் ஒரு கூட்டம் போட்டு 850 பேர் செத்து போயிட்டானே. எவ்வளவு? 850 பேர் செத்தான், ஏன் இல்லையா? சரி நான் கேட்கிறேன். ஒரு சாமியார் போட்ட கூட்டத்துல 850 ஐயா, பேர் செத்தான். இல்ல, இல்ல. அது பேச நல்லது தெரியல. தான், நல்லது தான். ஒரு 4 பேர் 5 பேர் செத்தாலும் அவங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை. குடும்ப கட்டுப்பாடு பண்ணாம நிறைய வந்து ஆளுங்க வந்துட்டாங்க. தொகுதி அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய போகுதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப குறைஞ்சிடும் இல்லையா அவங்களுக்கு? இல்ல இப்ப அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல இருங்க சார், இருங்க சார். இவர் ஒரு ஆரம்பத்துல திமுக ஒரு கூட்டம் கூட்டினா
அதுல வந்து 4-5 பேர் கண்டிப்பா சாவாங்கன்றீங்க. அப்ப இனிமேல் திமுக கூட்டம் திமுக இப்ப அடுத்து கூட்டம் மதுரையில கூட்டாது. கூட்டம் போறீங்க, எப்படி இங்க 5 பாரு, பேர் போட சொல்லுவீங்க? இங்க அப்படிதானே? பாரு, ஒரு விஷயம் இல்ல இப்ப புரிஞ்சுக்கோ. மதுரையில அடுத்து ஸ்டாலின் தலைமையில கூட்டம் போட ஒரு போகுது. 2 லட்சம் பேர் அப்ப 4 எப்படி பேர் எப்படி ஒரு 10 பேர் முடிச்சு விட்டுருவீங்க? அப்படித்தானே? சார் 4 ஆண்டு சாதனை இன்னொன்னு சொல்லிட்டோமா? நீ சதி பண்ற, நீ ஏதோ பாம்பு வைக்க திட்டம் போடுற, நீ உன் மேலலாம் வழக்கு தொடுக்கணும், உன்னதான் இதுல யார் பிடிக்கணும். சொல்ல வந்து என்ன நீங்க பண்ணீங்க? தான் சார் சொன்னீங்க இப்போ. Dehydration. என்ன சொன்ன? ஒரு 4 லட்சம் பேர் கூட்டம் கூட்டம் கூட போதும் 5 பேர் சாவதான் செய்வாங்க. சாவான்னு சொல்லலைங்க. என்ன இங்க பாரு, சொன்னீங்க? நான் என்ன தம்பி, சொல்றேன், rewind பண்ணி போட்டு காட்டுதா? ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு கூட்டம் கூடும் போது என்ன காரணத்தினால செத்தாங்க? ஹார்ட் அட்டாக் வந்து சேர்க்கறான், அது ஏதோ தண்ணி இல்லைன்னு பாதுகாப்பு சொல்லி. குறைபாடு, தண்ணி கட்டணம். பாதுகாப்பு குறைபாடு என்னங்க? அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியல, ஜனங்கள் நிறைய இருக்கான், ரொம்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஆம்புலன்ஸ்லயே செத்து என் போறான். ஊர்ல எல்லாத்தையும் என்ன தண்ணி- நினைக்க நான் பாருங்க, சொல்றேன். மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சியை வியாபாரம் என்னை பாருங்க. விக்கிறாள்கள், மனசாட்சியை பாருங்க. விக்கிறாளியா நான் நீங்க? சொல்றேன். உங்களுக்கு வந்து நியாயம் அநியாயம் எதுனே தெரியாது, இப்ப- பிள்ளைக்கும் தெரியாது, பொண்டாட்டிக்கும் இந்த அர்த்தம் தெரியாத ஆளுகள்கிட்ட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, கேவலம். அதாவது மே மாசம் ஆனா இப்படி மண்டை குழம்பு பேச சொல்ல உங்களுக்கு. அதை நான் கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா, வெயில் காலத்துல இப்படி பேசுறதை விட்டுவிட்டு உங்களுக்கு வந்து இப்ப என்ன சொல்றீங்கன்னா, வெயில் காலம் வந்தா பொண்டாட்டியும் பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாதா? அப்படித்தானே பேசுறீங்க? ஆமாங்க ஆ? ஆமாங்க அப்ப ஆமாங்க வந்து- அப்படிதான் பேசுறீங்க. ஆமாங்க. நான் ஒரு சம்பவம் சொல்றேங்க. ஒரு மகள், இருங்க இருங்க இருங்க. ஒரு குடும்பம். அங்க பாருங்க, தண்ணி நாங்க சார். கொடுத்தோம். இருங்க சார், நாங்க தண்ணி கொடுத்தோம்ல, குடிக்கிறீங்களா வக்கனையா? உங்க ஆட்சியில தண்ணி கொடுக்காம தான் யார் சொல்ல செத்தாங்க. இதுதான் பிரச்சனை. புரியுதா தம்பி. உங்களுக்கு? சார் ஒரு குடும்பம் நீங்க சார். மனசாட்சியை வித்துட்டு பேசாதீங்க. யார்கிட்ட? அத்தனை லட்சம் மக்களுக்கு நாங்க வந்து தண்ணி பீச்சுக்குள்ள கொடுக்க போய் துப்பு நாங்க தண்ணீர் ஏற்பாடு கிட்டத்தட்ட 30 இடத்துல வந்து நாங்க டேங்க் வச்சு தண்ணி ஏதோ 5 லட்சம் கொடுத்துருந்தோம். பேருக்கா? ஆனா அந்த தண்ணி அங்கிருந்து அந்த அவங்க நின்ற இடத்துக்கு எடுத்துட்டு போக இயலைன்னு அவருடைய சம்சாரம் பேட்டி கொடுத்தாங்களே, அதை கூட கேட்கலையா? அது அந்த கிளாஸ் ஓட்டையா இருந்ததா? என்ன இது, என்ன பேசுறீங்க? அதாவது இங்க பாருங்க கண்ணு, அடிப்படையான எல்லாம் தேவையை நல்லதே பூர்த்தி இங்க பண்ணுவதற்கான பாருங்க, போதிய அறிவு இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதுல வந்து தலைமை தாங்கிட்டு 5 பேர் செத்து போனதுக்கு உட்கார்ந்து வேக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தலைமை இதே தாங்கணுமா? 5 எம்எல்ஏ செத்து இருக்கா திமுக நாங்க அமைதியா நாங்க இருப்பீங்களா? தலைமை தாங்கணுமா? யாரு? ஸ்டாலின் வந்து யார் பண்ணா? ஸ்டாலின் ஏய்யா, வந்தாரு. அவர் அந்த உதயநிதி நிகழ்ச்சியில வந்தாரு. வந்து அவங்க அதை வேடிக்கை பார்க்க வந்தாரு. வேடிக்கை பார்க்க வந்ததுல அவரு சார், வேடிக்கை அவர் பார்க்க வேடிக்கை வந்தாரு. பார்க்க வராம இருந்தா பிரச்சனை இல்ல சார். இந்த பிரச்சனை வந்திருக்காது. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். ஏன் சார். இப்படி ஏட்டிக்கு பூட்டியா பேசுனேன்? இல்லாத ஊருக்கு ரயில் போகுதுன்னா உன்கிட்ட நான் என்ன பேசுறேன்? திருவாரூரா? ஊரே இல்லையா ரயில் திருவாரூரா? போகுதுன்ற? உனக்கிட்ட நான் என்ன திருவாரூருக்கா? பேச? திருவாரூருக்கு இல்லாத ஊருக்கு ரயில் போய் அன்னைக்கு வந்த கொஞ்சம். பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் சரியா ஆமா. ஐயா சொன்னார்ல, மகளுக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு குடும்பம், அந்த அம்மா சின்ன வயசுல செத்து போயிடுறாங்க. ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அது வளருது. வளர்ந்து வயசுக்கு வர, அதாவது பெரிய பொண்ணாகி திருமண ஸ்டேஜுக்கு வந்துடுது. திருமண ஸ்டேஜை கடந்து முதிர்கன்னி ஆகுது. அவங்க அப்பாவால் அதுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க முடியல. ஒரு பழைய குடிசை வீடு. அவங்க அப்பா வெளியே போயிட்டு வராரு. நல்லா ஜோன்னு மழை பெய்யுது. அப்பா நினைறாரு. புள்ள அந்த பழைய குடிசை வீடுல அதில் ஒழுகுது. அங்கங்கே பாத்திரத்தை வச்சு தண்ணியெல்லாம் பிடிக்குது புள்ள. அப்புறம் அப்பா வந்தவுடனே இடம் எல்லாத்துலையும் தண்ணி ஆனவுடனே ஒரு சின்ன ஒரு முக்கில் ஒரு பாயை போட்டு அப்பாவும் பொண்ணும் படுத்துடுறாங்க. அப்பாவின் மூச்சுக்காற்று பெண்ணின் மீது படுகிறது. பெண்ணின் ஏக்க மூச்சுக்காற்று அப்பாவின் மீது படுகிறது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் இதாகிடுறாங்க. அப்போது அந்த முதிர்கண்ணியின் ஏக்கமும் தீர்ந்தது, அப்பாவின் ஆசையும் முடிந்தது. ஐயா இப்போ ஐயா சொன்னார்ல, அப்பாவுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு. இந்த கதையை எழுந்தது யார் தெரியுமா? யாரு? என் தானை தலைவர், எங்கள் ஐயாவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் எழுதிய கதை இது. கரும்பு முடிச்சவங்களா அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்குல இருக்கு. அதான் வெக்கம் கட்டைங்களா அப்படின்னு இதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க சார். பொண்ணுகிட்ட போனது, பெத்த பொண்ணுகிட்ட இப்படி போய் இருந்தாங்கன்னு கதை எழுதிருக்காங்க. கதை அப்போ இந்த புத்தகத்துக்கு தான் லியோனிய தலைவரா போட்டிருக்காங்களா? பாடநூல் கழகம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா? இந்த மாதிரியான புத்தகங்கள் இது மேல வரணும்னு. சார், தண்ணி குடிங்க. இன்னொன்னு, இல்ல முடியாது. காகித ஓடம் கடல் அலை மீது போவது போல மூவரும் போகணும் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அதுல சொந்த சகோதரன் சகோதரி கிட்ட போவான். அப்போ அந்த பாட்டு அது சோகமா பாடும். ஐயோ, இது நம்ம குடும்ப பாட்டாச்சு. இந்த மாதிரி தான் சார். அந்த வான்கோழி நச்சுக்கணும்னு எழுதினாரு அந்த மாதிரி புத்தகம். இதெல்லாம் அடக்கு வேக்க கட்டவங்கலாம் இதுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணு வித்தியாசம் நமக்கு சொல்றாரு வித்தியாசம் தெரியாதுன்னு. அப்ப மகளை தெய்வமாக வழிபடுகிற தமிழ் சமூகத்துக்கு வந்து
தன் தாயை உங்களுக்கு போல வித்தியாசம் தெரியாதுன்றாரு. பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க இப்படி பேசிக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு இந்த கதையை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு எங்களை வந்து உட்காந்துட்டு அல்சாடி உங்களுக்கு அவ்வளவுதான். இனிமே வந்து இந்த நாட்டுல இந்த தேசத்துல மரியாதை அப்ப அவ்வளவுதான். நீங்க கிளம்பி போக உங்களை போறீங்க. எல்லாம் இல்ல, இந்த முதல்ல கதை இந்த பொய்யா? நாட்டை- எது இந்த கதை அந்த பொய்யா? கையை நீங்க இந்த எழுதலையா? கதை நான் அவர் எழுதுனதுதான், எழுதலைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. கதை தான், கதை தான். ஏங்க கதையில கதையே நீ கதையா பாரியா, நீ எதுக்கே அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இல்ல அதாவது இந்த கதை அவ்வளவுதான். இருங்க, கதையா பாருன்னா பெத்த மகளோட வந்து தகப்பன் வந்து உறவு இங்க வைப்பது பாரு. இது ஒரு கதையா? கதையை இது மானங்கெட்ட ஏய்யா, கதை. அவர் இங்க பாரு, அவர் எழுதின காலத்துல அன்றைக்கு வந்து அவர் கட்சியில இல்ல, புரிஞ்சுக்கோ. அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யலாம். ரைட்டு. அது அப்ப அவர் வந்து ஏயா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இளமையில ஒரு சில பேர் எழுதக்கூடிய கதைகளையும் கட்டுரைகளையும் இன்னைக்கு அதை எடுத்து வச்சுட்டு பூரா இதுல போடுறான். இதுல யூடியூப்ல இல்ல, நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். இதை ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அது கதைன்னு நீங்களே சொல்லும்போது அது கதை தானுங்க. அதாவதுங்க, கதைன்றதுங்க உண்மைக்கும் கதைக்கு வித்தியாசம் இல்லையா? இப்ப நான் பேசுனதெல்லாம் உண்மையா? சார் இப்போ புரட்சி செய்யணும் ஒரு கதை. சார் என்ன சார் இதுல எதுக்கு பொறித்தனம் பண்ணக்கூடாது. சார் இது எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி புரட்சி செய்யணும் ஒரு கதை என்பது இப்படி பொறித்தனம் பாரு, இந்த எழுதக்கூடாது. மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சார், வேண்டாம், நாக்கு அழுகி போயிடும். நாக்கு அழுகி போயிடும். பெத்த பிள்ளை கூட கதை எழுதுறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு கேவலமான கதை எழுதுறீங்க. சார், சார், சரி, நீ போய் அங்க போய் பீச்சோ போய் இருங்க. கேட்டுட்டு வா. ஏன் அந்த மாதிரி எழுதுன்னு கேட்டு வா. நீங்க எழுதுவீங்களா? எதை எழுது வர தெலுங்குல 4-5 எழுதியிருக்காரு. எழுதுவீங்களா? என்ன சாமி? இல்ல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்லணும்? சார் இது யாரும் இது வச்சிருக்கீங்க. சார் இது எதுக்கு தெரியுமா எழுதுறது? இந்த ஒரு இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுல குஷ்பு பேசுறது பெரும் பிரச்சனை ஆச்சு தெரியுமா? ஓகே. அந்த சர்வேல கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர்கிட்ட 13 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட பெண்கள்கிட்ட அந்த சர்வே எடுக்கிறாங்க சார். அதுல ஒரு கேள்வி கூட நம்ம காதுல கேட்க முடியாது. அந்த ஃபைனல் ரிசல்ட் அது ஏன் எடுத்து வெளியிடுறாங்கன்னா, இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கலான்னு இவ்வளோ பேர் சொல்றாங்க, இது தப்பு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு பொது வெளியில் இந்த விஷயத்தை வெளியிடுகிற போது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க. ஓ இவ்வளோ பேர் இப்படி இருக்காங்களா, அதெல்லாம் தப்பு இல்லை பொழுகுது, அப்போ நம்ம கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு பொது சிந்தனையில் ஒரு விஷயத்தை விதைப்பது. அத மாதிரி தான் இந்த கதைகள் எல்லாம். ஏங்க குஷ்பு என்ன சொன்னாங்க? திருமணத்துக்கு முன்பு உடலுறவு வைத்துக் கொள்வது குற்றம் இல்லைன்னு பேசுனாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு இந்த நாக்கு வெளியில வரல. அது இந்த நூற்றாண்டுல, போன நூற்றாண்டுல இல்ல, இந்த நூற்றாண்டு. அவர் எழுதுனது போன நூற்றாண்டுல எழுதுனத மாத்திரம் வக்கனை கேட்க தெரியுது. அதெல்லாம் ஒரு மயிரும் இல்ல சாதனை. ஐயா இந்த புக்கை பிரிண்ட் போட்டு கலைஞர் சமாதி வர ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்கணும் சார். சரி விடு சார். திமுக சார் அந்த கதையை முடிச்சிடலாம். இவ ஏதோ பேசுறாங்க கேளுங்க. குஷ்பு சொன்னது சொல்றீங்கல்ல, குஷ்பு பெத்த பிள்ளைகிட்ட வந்து படுக்கலான்னு சொல்லல. ஆனா கலைஞர் இப்படி ஒரு கதையை எழுதியிருக்காருன்னு அண்ணன் பதிவு பண்றாருல்ல, இதை விட ஒரு கேவலம். நான் தான் சொல்றேன், கதையை கதையோட பாருங்க, கதையா பார்க்கணும். சார் சரி சாதனை, இந்த கதையும் ஒரு சாதனை. திமுக இல்லங்க, அது போன நூற்றாண்டுல அவர் முதலமைச்சர் வந்த பின்னாடி எழுதல. சும்மா அவர் வந்து சும்மா கதை வசனம், சினிமாவுக்கு கதை வசனம் எழுதின காலத்துல எழுதின புத்தகம் என்னங்க ஐயா கதையா பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, இந்தாங்க புத்தகம் படிச்சீங்கன்ட்டு அப்படிதானே நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே பேக்கெட் வச்சுப்பாரா? சார் இன்னொன்னு கதை இருக்கு. ஓனர் அம்மாவை வேலை செய்யறவன் இது பண்ணுவான் சார். ஐயோ என்ன சார் ஒரே செக்ஸ் கதையா இருக்கு. ஓனருக்கு அந்த பேரு பெருமையாயிடும். ஏன்னா அவரு வெளியில வந்து எந்த இப்படி ஒரு கதையா? இந்த மாதிரி ஆளுகள்ட்ட எல்லாம் உட்கார்ந்து பேசுறது எனக்கு ரொம்ப கலைஞர் எழுதினாரேன்னு சொல்லி அவர் படிச்சிருக்காரு. படிச்சா அந்த மாதிரி கதை எழுதுன பாக்கில வச்சிருக்காரு. அது பெருமையா இருக்குதா? அதெல்லாம் பாருங்க, புக்கான் பாருங்க, அந்த புக்கான் பாருங்க, அந்த போட்டோ போட்டிருக்கு. ஒருவேளை அந்த புக்கை படிச்சுட்டு ஓஹோ இப்ப அதான் மொபைல்ல படிச்சு உட்காந்துருந்தீங்களா? அப்பப்போ இல்ல சார், அப்பப்போ நம்து பண்ண மாதிரி ஆகும்ல, டக்குன்னு அதை எடுத்து படிச்சாருன்னா கொஞ்சம் அப்படி ஹீட் ஆகிடும் உடம்பு. அதாவது உங்களுக்கு வாடகைக்கு வாயை வாங்கிட்டு வந்து வச்சு பேசுறாங்க. ஆமா, அவர் கேள்விகளுக்கு பதில் இருக்கா? இங்க பாருங்க என்னங்க கேக்குறாரு. அவருக்கு ஏதாவது இருந்து கேட்டா இங்க பாருங்க, பத்தி கேக்குறாரு. கலைஞர் எழுதினாருன்னா எப்ப எழுதினாரு, எந்த சூழ்நிலையில அவர் தான் எழுதினாருன்னா, ஏயா நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரோட்ல அம்மனு குண்டியா தெரிஞ்ச, அதனால நான் இப்ப அம்மனு குண்டியா தெரிவேன்னு சொல்ல முடியுமா? என்னையா பேசுற? அபத்தமா பேசுறாங்க. அப்புறம் என்னங்க அபத்தம்? அவர் சின்ன பிள்ளையில எழுதின கதையில கொண்டு வந்து இப்ப பேசுறீங்க. இல்ல அவர் எம்எல்ஏ ஆனாரா இல்ல முதலமைச்சரா இருக்கும்போது எழுதினாரா, எப்ப எழுதினாரு, எந்த நூற்றாண்டுல எழுதினாரு? மனுஷனா இருக்கும்போது எழுதினாரா?
சும்மா இருங்க மூர்த்தி, நீங்க ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க. அப்ப மனுஷன் சும்மா இருங்க. அப்ப என்ன மனுஷனா சீரியஸ்? இருந்தாரா? என்ன சீரியஸ்ங்க? கேள்வி வச்சிருக்காரு என்ன கத்திரிக்காய் கேள்வி வைக்கிறது? இப்ப என்ன சொன்னீங்க சின்ன வயசுல இருக்கும்போது? சின்ன வயசுல இருக்கும்போது நிர்வாணமா தெரிஞ்சீங்க, இப்ப அதே மாதிரி நிர்வாணமா இருக்க முடியுமா? அதனால அவர் சின்ன வயசுல எழுதின சின்ன கதை வயசுல எனக்கு இப்ப சொன்னா குண்டிகள் இயலுமா? கழுவி விடுங்கன்ற கழுவி விடுவீங்களா? அது இப்ப வந்து இல்ல. குண்டிகள் விடுங்கனா கழுவி நீ விடுவீங்களா? நிர்வாணமா திரி, நாங்க கழுவி விடுறோம். ஐயா நீங்க ஒரு நீ சட்டம் போடுங்க. நிர்வாணமா வாயா, நான் கழுவி ஐயா விடுறேன். நீங்க ஒரு சட்டம் போடுங்க. சட்டை அவுத்துறேன் எப்பயே பேண்ட் ஆகணுமா? அவுத்துருங்க. அதான் நிர்வாணமா சட்டத்தை திரிங்க, நாங்க சட்டத்தை கழுவி போடுங்க. விடுறோம். அந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல, இதனால நான் முன்வைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில அம்மனகுண்டியா இருக்கும் போது எழுதின கதைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, அவர் சின்ன ஆமா. வயசுல ஏங்க, ஆமாங்க. சின்ன என்ன வயசு- ஆமா? என்ன ஏங்க, பிஞ்சிலே சின்ன- போயிடுச்சுடா. ஏங்க, 16 17 வயசுல எழுதின கதை, சார். இப்ப எழுதின கதை அது, புரிஞ்சுக்கோங்க. சார் அவர் சொல்றது என்னன்னா, கலைஞர் அந்த ஸ்டேஜ்ல கதை எழுதினாரு. அந்த புத்தகத்தை இனிமேட்டு தமிழ்நாட்டுல வந்து அரசுடைமையாக்கி விநியோகம் செய்யலாம். ஏன்னா கலைஞர் எழுதியது அப்படித்தானே. சின்ன வயசுல அவர் செஞ்சா தப்பு, இப்ப செஞ்சா தப்பு இல்ல. சரி, சின்ன வயசுல இருக்கும்போது வாலிபத்துல புள்ள பெத்துக்கிட்டீங்க, இப்ப அந்த புள்ள என் புள்ள இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நான் சின்ன வயசுல பெத்துக்கிட்ட புள்ளடா, இப்ப நான் வயசாச்சு என்ன அது என் புள்ளன்னு சொல்லுவீங்களா? உன்னுடைய ரிக்கார்டை பூரா எடுக்கணும். நீ சின்ன வயசுல, நீ 18 19 வயசுல நீ என்னென்னலாம் அப்ப பண்ணுனீங்கிறது நான் கலைஞர் எனக்கு புத்தகத்தை தெரியணும். படிக்கல. ஐயோ அதான் matter. ஏங்க அப்பதான் ஏங்க, உன்னை நம்ம கூட பத்தி சிலது நான் அப்படியே பேச இல்லை. இருந்திருப்போம் அதே வாலிப மாதிரி இவரையும் வயசுல. பார்க்கணும். ஆனா சும்மா. இவங்கள மாதிரிலாம் இருந்திருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. பெத்த பிள்ளைகிட்ட போய் படுத்துக்கிறது ஒரு கதை. ஐயோ ஹை, கருமம் இவங்க சாமி. எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு நாவல நான் எழுதுறதுக்கு உங்களுக்கு இல்ல, அறிவு வேணாம். இதை பெருமைப்படுத்தி எழுதுவாங்களா? எழுதுவாங்களான்னு யார்கிட்ட கேக்குறீங்க? ஐயா உங்க ஆளுங்கிட்ட ஐயா அவர்கிட்ட அப்ப ஐயா. அந்த வயசுல, அந்த வாலிப வயசுல ஐயா. அவர் பண்ணது அது. ஐயா, இப்ப இல்ல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இதையெல்லாம் பெருமைப்படுத்தி பேசுறீங்களே. என்ன பெருமைப்படுத்துறோம்? உங்க கூட நாங்க உட்கார்ந்து எதுக்கு பேசுறோம் கூட்டு பாரு. என்ன அதாவது நீங்க பேசுறீங்க, மானம் கெட்டு போய் உட்கார்ந்து பேசுறீங்க. அதுதான். மானம் மரியாதை ஆமா. கோசம் ஒண்ணுமே இல்ல. ஆ. எல்லாத்தையும் ஊத்துப்பட்டு உட்கார்ந்து ரெண்டு பேரும் கலைஞர் பேசிட்டு எழுதினாருன்னு இருக்கீங்க. சொல்லி புத்தகத்தை இப்ப படிச்சு அதோட அவரும் சேர்ந்திருக்காரு. 3 பேர், ஒரு நடுவரா இருக்கிறவரு, நடுவரா இருக்கணும். அதை நடுவர்லாம் இங்க ஊத்துக்கிட்டு கிடையாது இல்ல. சார். இங்க பாருங்க, ஒரு பத்திரிகையின் ஆசிரியரா ஆங்கர் கிடையாது. ஒரு மாதம் பத்திரிகை நடத்துறோம். ஒரு பத்திரிகை ஆசிரியரா இந்த கதையை நானே கேட்டது கிடையாது. இங்க பாருங்க. ஏங்க தட்டி பாருங்க, எல்லாத்துலயும் யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே இப்ப சொன்ன கதையை. ஒண்ணு முடிச்சு அது ஒரு சாதனை தானே. அவர் ஒரு பத்திரிகையோட ஆசிரியர், அவருக்கே அந்த புத்தகம் இன்னும் கிடைக்கலையா? கிடைக்கல. புரியுதுங்களா? நிறைய கதைகள் படிக்கும் போது அது கதை சொன்னார்ல, அவர்கிட்ட கேட்டு வாங்கி படிங்க. கலைஞர்ட்டியா? ஐயா வீடியோ கிளிப்பிங்ஸ் எதனா இருக்குது ஐயா அதுக்கு? இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஓ, பண்றாங்க. அப்படி அந்த மாதிரி டிஜிட்டல் பண்ணுங்களா அதை? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி தான் இப்ப இருக்கு. ஒரு மாதிரி என்ன ஆகுதா செய்யறது? சார்? ஐயோ பேசும்போதே ஒரு மாதிரி பேசும்போது ஆயிட்டா. ஒரு மாதிரி ஆகுதா? ஆமா, இல்ல ஒரு 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 ஒரு- ஒழுக்கங்கிறதே சுத்தமா யாருக்கு? இல்லாம அதை பேசுறீங்க. நீங்க அங்க போய் சொல்லுங்க. யார்கிட்ட எழுதுறவர்கிட்ட சொல்லுங்க? போய் சொல்லுங்க. போய் அவர் சுடுகாட்டுல ஐயா பத்திரிக்கை நீங்க அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. ஒரு குரல் சொல்லுவீங்களா? அது சுடுகாட்டு ஒழுக்கம் இல்ல, இல்ல கட்டுமரம் இல்ல இல்ல வந்துட்டு இருக்கான். அடிக்கடி ஒரு குரல் சொல்லுவீங்களா? என்னது அது? ஒழுக்கம், விழுப்பம், விழுப்பம். என்னது? சார் ஒரு வேளை சொல்லுங்க. இந்த சொல்லுங்க. topic முடிச்சலாம். ஒரு வேளை சொல்லுங்க. ஏங்க முடிச்சலாம். என்னத்த இந்த ஒரு- ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓமா அதுக்கு முன்லைனே ஒழுக்கம், உயிரினும் அதுக்கு முன்னாடில இல்லையா? ஓம்பப்படும். கீழே இருக்குது. உடனே அதுக்கு வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு பிச்சிருச்சாக்க நான் என்னையா செய்யறது? வாயிலையா அதுதான் வருவா? அதுதான் வரும். கற்க கசட கற்பவை கற்றப்ப நிற்காதற்கு தக, அந்த மாதிரி குரல்லாம் வராதுல்ல? வராது வராது. அதை படிச்சாதானே. நாங்க படிக்கலையா, நீங்க படிக்கலையா? சரி சார், நான் இப்போ சரி, அதெல்லாம் 4 விட்டுருவோம். வருஷம் சாதனை சொல்லுங்க. பாருங்க, திருக்குறளுக்கு வந்து பொழிப்புரை எழுதினார்ல, எது நம்ம முதல்ல எழுதினாரு? சொல்லுங்க. காமத்துப்பாலுக்கு தான் முதல்ல எழுதினாரு. அங்க உங்க ஆள் எல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்காரு. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தான் காமம் இயற்கை. இல்லாம எதுவுமே இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்வது உண்மை, என்பது உண்மை. ஒரு இருங்க, இயற்கை. ஐயா சொல்லட்டும். அந்த ஏதோ இயற்கை உலகத்துக்கு வந்து ஏதோ சொல்ல வர்றாரு, அது சொல்லுங்க. வந்து மனிதனுக்கு மட்டும் இல்ல, ஆ. பூக்கள் கூட ஒரு மகரந்த சேர்க்கைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. சரி. அதுக்கு ஐயா. என்ன பண்ணுது? வண்டுகள் ஐயா, போய் correct. அதுக்கு ஐயா. மகரந்த அண்ணா, சேர்க்கை இருங்க, ஐயா கரெக்ட் இல்ல, நான் சொல்லுறது புரியுது, கரெக்ட் தான்யா. எல்லா உயிரினங்களும் படைக்கப்பட்ட இப்போ- அத்தனை அண்ணா, இருங்க, உயிரினங்களும் இருங்க. முடியுது, எல்லாம் முடியுது. உயிரினம் படைக்கப்பட்ட அத்தனை அவ்வளவு நேரம் உயிரினங்களும் தாங்காதுங்க நமக்கு. இதைத்தான் தாங்குது. இதைத்தான் இதை வேணும். அதாவது புரிஞ்சுக்கோ. 4 வருஷம் ஆட்சியை இப்போ பத்தி இல்ல. பேசணும்னா காமம், மரகந்த சேர்க்கை. சார் இப்போ உயிர்கள் எல்லாம் சொல்றாருல்ல, நாய் கூட உயிர் தான் சார், நட்ரோட்ல போகுது சார். மனுஷனும் உயிர் தான் சார், நட்ரோட்ல போட முடியுமா? பேச முடியுமா? நீங்க அப்படி அத ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாதவங்க போலாம். நீங்க அப்படி தமிழர்கள் எப்படி நாங்க போவோம்? அப்ப இப்ப எங்க வந்தான் தமிழன்? எங்க வந்தான்? கப்பல்ல வந்தான்? நீங்க சொல்றீங்களா எல்லா உயிர்களும் தமிழனுக்கு ஒரு போறேன். மரபு இருக்கு. சும்மா மரபு தமிழனுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. மரபு இருக்கு. இப்ப அவனுக்குன்னு ஒரு நீங்க வாழ்வியல் பேசுற முறை பேச்சு இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற ஒரு மரபு இருக்கு. ஒருத்திக்கு ஒருத்தன்னு சார் அடிச்சுக்க வேண்டியதான் சார், வேற வழி கிடையாது சார். ஆண்டு கால சாதனை பத்தி நீங்க சொல்லுங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, பூ போட்டது.
அப்படி அவ்வளவுதான். வேற? அதாவது வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி, அப்போ வெறும் சோதனை தான் ஆட்சி என்றால் தாங்காது தமிழ்நாடு. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் திடமானவர்கள் என்பதால் எங்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு உரிமைகளை கையில் பிடித்துக்கொண்டு உயிர் வாழ்கிறோம். இது வேற ஸ்டேட்டை இந்த மாதிரி இவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பாதி பேர் எங்கன்னா ஓய்ஞ்சு போயிருப்போம். வேற ஸ்டேட் வந்து அடிச்சு தாத்திருப்பாங்க, நம்மளா போய் விட்டு வச்சிருக்கிறோம். ஆந்திரா வந்தா அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க போக சொல்லுங்க, ஏங்க போக எனக்கு சொல்லுங்க. ஆரம்பத்துல ஒரே ஒரு கருத்து, பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசினாலும் அது முன்வைக்க முடியும் சார். இந்த விஷயம் நம்ம பேச ஆரம்பிச்சிருந்தா நீங்க சாதனைகளை பத்தி அங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, நான் மறுக்கல, சரிங்களா? ஆனா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சா இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க சொல்ற உதாரணம் நான் சொல்லிடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி தாங்க ரேப் பண்ணேன், பீகார்ல 4 வாட்டி ரேப் பண்ணா, நான் வந்து 3 வாட்டி தான் கொலை பண்ணேன், பீகார்ல 40 வாட்டி கொலை பண்ணா. இது வந்து ஒரு உதாரணத்துக்கான முறையா? ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி பேசலாம்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட பத்தி பலே- சார், இங்க இல்ல சார், பாருங்க, அப்படி நான் தமிழ்நாட்டுல என்னோட கொஞ்சம் கேள்வியை கேளுங்க ஐயா. முன் வச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் பேச போறீங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்டா திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக என்ன செய்தார்கள் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுங்க, சரிங்களா? அதுதாங்க பதில். நீங்க அப்படி பதில் சொல்லல. நல்லா ஏன் புரிஞ்சுக்கோங்க. சொல்லல? 12 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த அத பத்தி தமிழ்நாட்டுல அப்போ அங்க நீங்க ஒண்ணு இப்போ இங்க நீங்க ஒண்ணு நடக்கக்கூடிய பீகாரை ஒரு பத்தியோ மத்த விஷயங்களை பத்தி சார், பேசாம உங்க சாதனையை பற்றி மட்டும் கோடம்பா- பேசுங்க. சாதனை என்ன சாதனை? கோடம்பாக்கத்துக்கு எல்லாமே வயசு சாதனை தான். சொல்லலாம், கொட்டைப்பாக்கு என்ன விலைன்னுவாரு. நீங்க அத பத்தி பேசாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏங்க, என்ன பண்ணாங்க? என்ன நான் கோடம்பாக்கத்துக்கு வழி கேட்டா கொட்டைப்பாக்கு விலையை சொல்றீங்க. சரி வச்சுக்கோங்க. சரி, சாதனை சொல்லுங்க. என்ன சாதனை? சார் இருந்தா ரொம்ப சொல்ல. சிம்பிள். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ 4 வருஷமா அது என்ன சாதனை புரிஞ்சிருக்காங்க இப்ப டிஎம்கே? லா அண்ட் நீங்க பீகாரை பத்தி ராஜஸ்தான் பத்தி பேச ஒன்றும் இல்லை. லா அண்ட் ஆர்டர் இப்போ 2 பேரும் இங்கே ரோட்ல சண்டை போடுங்க, அடுத்த 10 நிமிஷத்துல காவல்துறை வருதா இல்லையா பாருங்க. வந்து அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதை பாக்குது, அதை அந்த லா அண்ட் ஆர்டர் நடக்குது. வந்து ஊம்பாயில் என்ன? கொலை கொள்ளை கற்பழிப்பு கேஸ், எவ்வளவோ கேஸ் நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து 3 நாள்ல 10 கொலைகள், இதெல்லாம் எப்படி நடந்தது? 10 நிமிஷம் போலீஸ் சார், வந்து- நேத்து- அப்ப 10 நிமிஷம் போலீஸ் வந்து நடந்தது அந்த கொலை. சார் நேத்து மட்டுமே நான் ஒரு கேட்கிறேன். 4 பெண்களை வந்து பாலியல் சீண்டல் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நான் கேட்கிறேன், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்க இயலுமா? அப்ப 10 அது மாதிரி நடந்தா செய்யும். அப்போ சொல்றது கேளுங்க ஐயா. முடியாது சார். அப்புறம் நடந்தா செய்யுமா? அப்போ நீங்க ஒழுக்கமா இருக்கணும். நீங்க உங்களுக்குள்ள நீங்க தன்னொழுக்கம் இருக்கணும். அப்போ தன்னொழுக்கம் இருக்கணும். சார், அப்போ ஆட்சியில இருந்தா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது ஐயா. இப்ப ஒரு நாய் ஒரு 10 பவுன் நகருக்காக ஒரு வடநாட்டான் வந்து ஒரு அம்மாவை கழுத்தறுத்து கொண்டு விட்டான், ஒரு வயசான அம்மாவை முந்தா நாள். அதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணுவான் வைப்பான்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் தெரியுமா? எல்லாம் பண்ண உள்ள முடியுமா? விட்டதான் தப்பு. இல்ல இல்ல புரிஞ்சா உங்களுக்கு? இல்ல 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 அதர் ஸ்டேட்டுக்காரன் உள்ள விட்டதான் தப்பா? அந்த அம்மா ஏன் நகை போச்சு? அப்படி என்னய்யா? நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க. தனி மனிதனுக்கு பாதுகாப்பு ஓரளவுக்கு எங்களால சரி, பண்ணியிருந்த ஐயா வந்து ஒழுக்கம் இல்ல. அதை தவிர ஐயா, 1.5 கோடி வடக்கத்தியா இங்க வந்திருக்கான். கிட்டத்தட்ட 13.5 லட்சம் கோடி பேர் இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். சில இடங்கள்ல அங்க இங்கன்னு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யுது. காவல்துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யுது. சிறப்பா செயல்படுறாங்க. சிறப்பா, மிக சரி, மிக ஐயா, சிறப்பா நான் தமிழ்நாட்டிலேயே மிக மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய காவல்துறைங்கிறது யார் ஊரறிஞ்ச இல்ல விஷயம். நீதிமன்றங்கள்லாம் நம்ம ஆகையினால தமிழ்நாட்டு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம டைரக்டா சிபிஐக்கு விடுறாங்களே. எப்படியா? நீதிமன்றம் அரசியல் பண்ணுது. அதை நான் நீதிமன்றமே பேச விரும்பல. பண்ணுவா? நீதிமன்றத்தை நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் அதனுடைய தன்மையை இழந்துருச்சு. ஐயா, நான் ஒரு சஜஷன் சொல்றேன் ஐயா. இப்போ ஓவரால் ஐயா சொல்றது வந்து தமிழ்நாட்டில் ஒழுக்கம் கம்மியாகி போச்சு. வரும் தேர்தல் அறிக்கையில் மாசம் ஒழுக்கம் 1 கிலோ தரப்படும் ரேஷன் கடையில். என்ன ஐயா? கொடுத்தா போச்சு. அவ்வளவுதான். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தன் பாதுகாப்பு இந்த பாரு, சகாயத்தை பத்தி பேசாத. ஏன்? என்ன அந்த ஆளுக்கு என்ன பேச உங்களுக்கு தகுதி இருக்கு? சகாயமா இல்ல, அதானே? அந்த ஆளுக்கு என்ன பேச சகாயம் தகுதி உங்களுக்கு இருக்கு? சகாயமா இல்ல, என்ன? அதானே? எனக்கு என்ன சகாயம்? அப்புறம் எதுக்கு இங்க கொடுத்த பாரு, நீதிமன்றம் இங்க கேள்வி பாரு, கேட்குது. அவர் எனக்கு கொடுத்த பாதுகாப்பை சகாயமா இல்ல. ஏன் வாபஸ் நான் இங்க வாங்கிட்டீங்க? பாரு, வாபஸ் வாங்கணும்னா அவருக்கு பந்தோபஸ்து கொடுக்கப்பட்டது வந்து அவருடைய இந்த இதுல பாதுகாப்பு, அவருக்கு இந்த கிரேனைட் ஊழல் கண்டுபிடிச்சதுனால அப்படின்ற கிரேனைட் ஊழல் யார் ஆட்சி காலத்துல நடந்துச்சு? இங்க பாருங்க, ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல கிரேனைட்டை இவர் அப்ப மதுரை கலெக்டரா இருக்கும்போது அவருக்கு கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சு ஆனா, அப்பவே அதுக்கப்புறம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. உங்க ஆட்சி வந்தா பாதுகாப்பு விளைக்கிறீங்க. ஏன் கிரேனைட் கார்டு கொண்டு டீல் இங்க வச்சிருக்கீங்க? பாரு, கேள்வி எழுப்புறாங்கல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அன்றைக்கு எதனால அந்த வழக்கே பெருசுபடுத்தப்பட்டதுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் மதுரையில் கிரைனைட் அந்த பிஸ்னஸ் பண்ணவரே. அவர்கிட்ட ஒரு அமௌண்ட், கம்மியான அமௌண்ட் கேட்டிருந்தா அன்னைக்கு தொலைச்சிருப்பான். பெரிய அமௌண்ட், தேர்தல் வருது, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் எங்க இருந்து கொடுக்க முடியும்? இதை விட இன்னொருத்தரை அசிங்கப்படுத்த முடியாது. என்ன
என்னது இதெல்லாம் பெரிய கேவலங்க. யாருங்க ஆ? யாரு சகாயத்தோட வாசனை. சகாயத்தை நான் சொல்லலைங்க. அப்படி நான் யார் என்ன காசு சொல்றேன், கேட்டா? கவர்மெண்ட் அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா கவர்மெண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆஃபர் பண்ணி கேட்டுச்சு சரி, அவருக்கு. இப்ப முடிச்சாங்களா? அவர் கொடுக்கலன்னு சொன்ன உடனே அவர் மேல இந்த ஐயா, மாதிரி இப்ப ஒரு முடிச்சாங்களா வழக்கை ஐயா? கொடுத்தாங்க. இப்ப முடிச்சாங்களா? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னத்த இப்ப எல்லாம் பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்தா 5800 பக்கம் போட்டிருக்கு. இது இப்ப வேலூர் மதுரை மேலூர் கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த கோர்ட்ல இருந்து இப்ப செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போக போகுது, மாவட்ட கோர்ட். இப்ப நீங்க ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? நான் எந்த மன்றமும் இல்ல, நான் காமாட்சி நான் நாயுடு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். சும்மா சரி, நீங்க இருங்க. மக்களுக்காக இங்க போராடுறீங்க. பாருங்க. மக்களுக்காக போராடுற அரசு தானே திமுக அரசு. ஆமா, அதுக்காக தானே இப்ப கொடியெல்லாம் பிடிச்சி நடந்தீங்க. பரந்தூர்ல ஏர்போர்ட் வேணாம்னு சொல்லிட்டு மக்கள் விவசாய நிலத்தை காக்குறேன், என்ன டெல்டாக்காரன் கொடி பிடிச்சி மஸ்துக்கு போங்க. என்ன மஸ்துக்கு வேணான்னு சொல்லணும் சார், ஆந்திராவுல ஒரு 80 Implementation எப்படியா இருந்தா கிலோமீட்டர்ல நாடு வந்து ஒரு முன்னேறினா எப்படி முன்னேறும்? இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சிட்டி உருவாகுது. அவங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு தமிழ் வாயில மண்ணை போடணும். ஏயா ஆந்திரால இன்டர்நேஷனலுக்கு இங்க இது செங்கல்பட்டுல வரக்கூடிய ஆமா, இந்த 80 இதுக்கு என்ன கிலோமீட்டர் வித்தியாசம்? ஒரு ஹைவே போட்டா ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு போறான். அரை மணி நேரத்துல எப்படி போவான்? சரி, நிறைவேறாத தேர்தல் அறிக்கைகளை பற்றி அண்ணன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க கேள்வியை முன்வைக்கலாம். நான் 100 சொல்லுவேன் ஐயா. சாதனைகளை ஐயா, பற்றி அவர் பேசல. நீங்க நான் தான் சொல்லிட்டேனே, எங்களால என்ன இயன்றதோ அதை மட்டும்தான் நிறைவேறாத நான் நீங்கள் கொடுத்த அறிக்கையை அப்போ இயலாததை ஏன் சொன்னீங்க? ஏன் மயிரை புடுங்கிறதுக்கு சொன்னோம். அதான் புடிக்கிட்டீங்களோ? அப்புறம் என்ன ஒண்ணுதுங்க விடுங்க. ஆனா? சும்மா ஆ? சும்மா இப்ப ஏட்டி நீங்க- குட்டியா நீங்க- பேசுறது. 500 கலைஞர் உணவகம் கொண்டு வரேன், நீங்க அம்மா உணவகத்துக்கு போட்டியா? ஏய், அதோட சேர்த்து இப்ப அம்மா உணவுமே திறந்து நடந்துட்டு இருக்கா தெரியுமா உனக்கு? நீ போய் சாப்பிடு, அருமையா இருக்கு சாப்பாடு. முந்தா நாள் நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த அம்மா உணவகத்துக்கு? கில் நகர்ல இருக்கு அம்மா உணவு, கில் நகர்ல சவுக்கு இருக்கு. ஒண்ணு சங்கர் பாருங்க. அப்புறம் ஏன் தினமும் வந்து பாத்தீங்கன்னா திமுக குற்றச்சாட்டுகளை, செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டுகளை, பல்வேறு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காரு. அப்ப அவர் சொல்றதா சும்மா? சார் 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அவரு. நான் சேனலே நடத்த மாட்டேன்னு சொன்னவரை இதே எடப்பாடி ஐயா கூப்பிட்டு 500 நோட்டா 2000 நோட்டா ஐயா? 3 கோடியை கொடுத்து நீ மறுபடியும் நடத்தியா, நீ எனக்கு ஆதரவா பண்ணியான்னு சொல்லி அவர் ஐயா, அவருக்கு சவுக்கு பண்றாரு. சங்கர் டாரிங்கா பேசிதான் இருந்தாரு. இல்ல அன்னைக்கு கார் அவரு தானே கார் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் இங்க பாருங்க, எடப்பாடி தாங்க அவர் எல்லாமே. நான் காட் உங்ககிட்ட ஒரு ஃபாதர் அவர் கேள்வி தான். கேட்டேன். என்னத்த கேள்வி அந்த கேட்குறீங்க? வீடியோல முன்வைத்த குற்றங்களை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஏங்க கேட்டேன். ரோட்ல போற நாய் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அந்த நாய்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா? நாய் சொன்னா நான் கேட்க மாட்டேன். அப்புறம்? நான் சொன்னது சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் ஆ. யாரு? அவர் மனுஷனா? அவ்வளவுதான் நாயின்றீங்க. தெய்வமா? அப்படியா? ஓஹோ, ஐயா, தெய்வமா ஐயா அவரு? உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு பிரஜையாக ஒரு கேள்வி கேட்க. அவர் எனக்கு ஒன்னும் ஓட்டு போடல. உங்களுக்கு நீங்க நிக்கவே இல்ல. நான் அதான் சொல்றேன், எங்க இல்ல திமுகவுக்கே ஓட்டு சரி, ஒரு போடல. comment சரி, பேசலாம். இருங்க, இருங்க. திமுக யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றதே குற்றம். சரி, திமுக ஓட்டு போட்டவன் நாங்க கேக்குறேன், சொல்லுங்க. நீ திமுக நீ களவாணி. நீ வந்து இருக்கிறதுக்கு பேரு வெளியில பூரா நான் சரி. காங்கிரஸ்ல சரி, இருக்கேன்னு போடுவோமா? சொல்லிட்டு ஐயா, போடுவோமா? இங்க காங்கிரஸையும் பாருங்க. திமுகவையும் கல்வி கழுவி ஊத்துறாள் நீ. நான் போடுவோமா? இப்ப ஆ? ஸ்டாலின் போட்டோ போடுவோம். என்ன? என் போட்டோ போடுங்க. ரெண்டு பேர்ல யார் கலவாணின்னு சொல்லி கேப்போமா? கேப்போம். உங்க ஒன்னதான் photo சொல்லுவான். போடுவோம். என் போட்டோ போடுவோம். ரெண்டு ஏங்க, பேர்ல யார் கலவாணின்னு ஏங்க அவரை கேப்போமா? விட்டீங்க? அவரையும் போடுங்க. அதான் சொல்றேன். இவர் போட்டோ போடுவோம், என் போட்டோ போடுவோம். ரெண்டு பேரும் வந்து மக்கள் கருத்து யார் கலவாணின்னு கேப்போமா? கேளுங்க திமுக கேளுங்க. ஆட்சி ராவுத்தர் இப்ராஹிம் யார் கலவாணின்னு கேப்போமா? ராப்தர் இப்ராஹிம் வந்து களவாணி. இப்படியே போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு டாப்பாவை போட்டு ஐயாவை போடும். மூக்குல ஒரு இது வச்சு என்னய்யா? ஒரு மறு வச்சு கீழே வந்து அந்த 2 புத்தகத்தை வச்சு கலைஞர் எழுதினார்ல, வான்கோழி நச்சுக்கணும் அடையாளம் தெரியும்ல திமுக, அதனால வச்சு யார் கலவாணின்னு கேப்போமா? அதாவது நீங்க களவாணியா காமாவாணியா? இல்லாத ஊருக்கு சொல்லுங்க. இல்லாத இல்லங்க, ஊருக்கு ஏற்கனவே வேலை அவரை தேடி போயிட்டு இருக்கீங்க. காமாட்சி நாயுடுவா காமன் ஆயிடுவான்னு கேட்டாங்க. ஓ, சார், இப்ப நீங்க இது பதில் சொல்லுங்க. சவுக்கு சங்கரோட குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்க. சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு பல்வேறு குற்றங்களை முன்வைத்திருக்காங்க தொடர்ந்து. இங்க பாருங்க சார், இத வந்து ஜட்ஜு வந்து திமுக கோர்ட்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேஸும் பேசவும் விட்டது கிடையாது சார். எல்லாரும் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விசாரிக்கும் போது அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இப்ப கூட முந்தானேத்து வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா போட்டிருக்காங்க. இது அந்த கார்பரேஷன் இஷ்யூல, கார்பரேஷன் மேட்டர்ல வந்து சவுக்கு சங்கத்தோட வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அதை பத்தி தங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஐயா. சவுக்கு சங்கருக்கு நான் பதில் சொல்ல இயலாது ஐயா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு வேறு மாதிரி போயிடும். ஏன்னா சவுக்கு சங்கருக்கும் எனக்கு நேரடியாக முட்டிக்கிறோம். வேண்டாம், ஒரு தனி மனிதனுக்கு நான் பதில் சொல்லுவேன். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் நான் பதில் சொல்லுவேன். அவர் ஒரு தனி மனிதன். அவர் ஒரு சேனல் நடத்திக்கிட்டு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது அரசாங்கம் காவல்துறை பார்த்துக்கிறோம். அதுக்கும் எனக்கும் சம்பந்தம். சார், நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க சார். இப்போ கடைசியா உங்களுடைய சாதனைகள் வந்து ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க இப்ப என்ன கேட்கறதே எங்க சாதனை தாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்க சாதனைகளை? நான் ஒன்னும் உங்கள்கிட்ட இனி பேசவே விரும்பல. சரி, ரைட், ஓகே. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க சார், உங்க சாதனைகளை பற்றி முடிச்சிடலாம் சார். 520 என்னமோ தேர்தல் வாக்குறுதிகள் சார். அதில் எனக்கு தெரிஞ்சு நானே மனப்பாடமாக ஒரு 100-150 வாக்குறுதிகளை சொல்லுவேன், நிறைவேறாத வாக்குறுதிகள். அதால இவங்க என்ன கேட்டாங்க, இப்போ நாங்கள் குறை காலத்தில் செஞ்சிருவோம் அப்படின்னு அப்படி சொல்லல. சிலதெல்லாம் அப்படிதான் வாயில புடிக்கிட்டு. அதாவது இந்த தேர்தல் அறிக்கை என்பது, வாக்குறுதி என்பது
ஒரு சதுரங்க வேட்டை தேர்தல் அறிக்கை அது. அதை பார்த்து ஏமாந்தது நம்ம தப்பு. அதாவது ஒருத்தங்கிட்ட கருணை எதிர்பார்க்கணும்னா அவனை வந்து சொல்லலாமையா வேணாமையா, நான் எதை பற்றி நான் தான் அதை பற்றியே பேச விரும்பலைன்னு சொல்லி அவன் முடிச்சிட்டேன். ஆசையை தூண்டலாம். ஆசையை தூண்டுவான், அந்த ஆசையை தூண்டி அடிமைப்படுத்துவான், அழிச்சிடுவான். அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி தான் அது. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த வாக்குறுதிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலையும் நாங்கள் இந்த தடவை இதை சரியாக செஞ்சுருவோம், போன தடவை நாடு சீர்குலைந்தது, இப்போ பொருளாதாரத்தை சீராக்கி விட்டோம், இந்த முறை இதை எல்லாத்தையும் செஞ்சிருவோன்னு அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களோட 4 வருட ஆட்சி நாசமாக போனது தான் தமிழ்நாடே சாட்சின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இயற்கை வளங்கள், பெருவளங்கள் வந்து எவ்வளோ வந்து இந்த மழை வந்தால் கூட எந்த அளவுக்கு வந்து திருச்சி முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பாதிக்கப்பட்டது. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா மழை வந்து தமிழ்நாடு முழுக்க சம்பிச்சு போச்சு. 4000 கோடி ஒதுக்குனதை இவங்க எங்கே ஒதுக்குனாங்களா பதுக்குனாங்களா எதிர்க்கட்சியும் மக்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியல. சின்ன குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் போய்கிட்டு இருக்குது. இவர்களுடைய ஆட்சியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வேலை செய்வானுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூடிய அனுதாபிகளுக்கு ஒரு பெரிய உதாரணம். இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் ஆபாசமாக பேசுவது, அவர்களும் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா திமுக கண்டுகொள்ளாமல் என்னையா சாதனை பண்ணீங்கன்னு கேட்டாக்கா எதை பற்றியும் இந்த சாதனை இருந்து சொல்வதற்கு வழி இல்லாமல் ஆபாசமாக பேசுவது. 4 கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுறதுக்கு 2 பேரை வச்சிருக்கிறது. ஆண் பெண் வச்சு ஆபாசமாக பேச விடுவது மட்டுமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஒரு முதலமைச்சர் தனக்கான என்ன வேலையை செய்கிறோன்னு ஒரு பொறுப்பு கிடையாது. ஒரு துணை முதலமைச்சருக்கு தன்னுடைய பொறுப்பு உணர்வது கிடையாது. மக்களுடைய வலியும் மொழியும் புரியாமல் இந்த 4 வருஷம் நம்மளை ஏமாற்றிட்டு கடைசி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து நாங்கள் சோறு போட்டோம், நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோன்னு வெக்கமெல்லாம் பேசுது. அதையாவது நீ வந்துட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தி அந்த லாபத்தில் நீ கொடுத்தியானா அதுவும் கிடையாது. அதையும் கடன் வாங்கி கொடுத்து அதோடைய சுமையை நம்ம தள்ள ஏற்றிட்டு வெக்கமில்லாமல் அப்பேன்னு சொல்கிறது. இப்படி ஒரு ஆட்சி செய்து கொடுக்க இந்த திமுகவை இந்த 2026 விரட்டி எடுத்தால்தான் மக்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். அடிப்படையாக நீரும் சோறும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா திமுகவை அப்புறப்படுத்தணும் சார். அது இல்லாமல் போச்சுனாக்கா இவர்கள் உள்ளே விட்டது எவ்வளோ பெரிய தவறு என்பதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. இனிமேட்டு இவர்களுக்கான என்ன சொல்கிறது கூப்புக்கு போயிட்டு அடுத்து வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது இவர்களுடைய கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திகாரில் நடக்குதா இல்லை வந்து சென்ட்ரலில் நடக்குதான்னு தெரியாது. திமுக அந்த அளவுக்கு தான் ஊழல் செய்து வைத்திருப்பதாகத்தான் நன்மை தகவல். ஸோ பல்வேறு கருத்துக்களை நம்ம இந்த டிபேட் ஷோவில் வந்து பார்த்தோம். பல்வேறு விவாதங்களை பார்த்தோம். எல்லா தரப்புலையும் அவங்களோட கருத்தை தெரிவித்தாங்க. 4 ஆண்டு கால ஆட்சி, திமுகவின் ஆட்சி வெற்றியா தோல்வியா என்பது அடுத்த வரும் தேர்தல் தான் தெரியும். அங்கே தான் வந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அங்கே யார் உட்கார போகிறாங்கன்றது தான் வந்து ஒரு ப்ராப்பர் முடிவு நம்மளுக்கு கிடைக்கும். தற்போது நம்ம பல கருத்துக்களை முன்வைத்தோம். இது போன்ற பல பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணும், லேட்டஸ்டாக நியூஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். தேங்க்யூ.